தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. தவத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். மகரிஷியின் கவிதை. சினம் கவலை எனும் இரண்டும் மனிதர் வாழ்வை, சினம் கவலை எனும் இரண்டும் மனிதர் வாழ்வை சீரழிக்கும் நச்சாகும் உணர்ந்து கொள்வீர். மனவலிவும் உடல் வலிவும் முயற்சி மற்றும் மதிநுட்பம் ஆராய்ச்சி குலைந்து போகும். மனவலிவும் உடல் வலிவும் முயற்சி மற்றும் மதிநுட்பம் ஆராய்ச்சி குலைந்து போகும். சினம் கவலை எனும் இரண்டும் மனிதர் வாழ்வை சீரழிக்கும் நச்சாகும் உணர்ந்து கொள்வீர். தினம் சிறிது நேரம் இதற்கென ஒதுக்கி, தினம் சிறிது நேரம் இதற்கென ஒதுக்கி சிந்தித்து சீர்திருத்த இவ்விரண்டு இனமும், சிந்தித்து சீர்திருத்த இவ்விரண்டு இனமும் இனி என்னிடத்து எழாமல் காப்பேன் என்று பலமுறை கூறு வெற்றி கிட்டும். இனி என்னிடத்து எழாமல் காப்பேன் என்று பலமுறை கூறு வெற்றி கிட்டும். அன்பானவர்களே, இந்த கவிதையை மகரிஷி அவர்கள் 1962 எழுதியிருக்கிறார்கள். மனிதனுடைய வாழ்வை சினம் கவலை என்னும் இரண்டு குணங்கள் சீரழித்து நஞ்சாக மாறிவிடும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அது என்னவெல்லாம் செய்யும் என்றும் சொல்லுகிறார். மனவலிவை, உடல் நலத்தை, மனிதனுடைய முயற்சி, இன்னும் அதற்கு மேலாக மனிதனுடைய மதிநுட்பம், ஆராய்ச்சி, இவைகள் எல்லாமே குலைந்து போய்விடும். எவ்வாறு இதிலிருந்து நாம் மீண்டு வருவது என்று வழியையும் சொல்லி இருக்கிறார்கள் இந்த கவிதையில். அனுதினமும் சிறிது நேரம் இதற்கென ஒதுக்கி சிந்தித்து, ஏன், எதற்கு, எதனால் எனக்கு இந்த கவலையும் கோபமும் வந்தது என்று சீர்திருத்த இந்த இரண்டு இனமும், சினமும் கவலையும் இனி என்னிடத்தில் எழாமல் காப்பேன் என்று பலமுறை ஆழ்மனதில் சங்கல்பம் நாம் ஏற்றினோம் என்றால் நிச்சயமாக வெற்றி கிட்டும் என்று மிக அருமையாக இந்த கவிதையிலே மகரிஷி அறிவிக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நமக்கு உடலில் ஏற்படக்கூடிய நோய்கள், மனதில் ஏற்படக்கூடிய நோய்கள் எல்லாம் எப்படி, அதை எவ்வாறு நீக்குவது, அதற்கான வழிமுறைகள் எல்லாம் என்ன என்பது குறித்து இன்றைய தலைப்பாக ஆயுஷ் பவ என்னும் தலைப்பில் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் மன்னர் உமாசங்கர் ஐயா அவர்கள் தஞ்சாவூரிலிருந்து நம்மோடு இணைப்பில் இருக்கிறார்கள். ஐயா அவர்கள் கடந்த 27 ஆண்டுகளாக மனவளக்கலையில் மிக சிறப்பாக தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். பட்டிமன்றங்களில் எல்லாம் பேசக்கூடிய பல்வேறு அனுபவங்களை பெற்றவர்கள். மேலும் தஞ்சை அறிவு திருக்கோயிலில் பொறுப்பாசிரியராகவும் அதே அறிவு திருக்கோயிலுடைய பொருளாளராகவும் ஐயா அவர்கள் சிறப்பாக அருட்தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சிறப்புமிக்க ஐயா அவர்களை உங்களின் சார்பில் வணங்கி வரவேற்று இன்றைய விளக்கங்களை தர வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். திரு வேதாத்திரியம் வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. குருவணக்கம். கருவில் உருவாகி உடலாகி உலகு வந்தோம், இப்பரு உடல் பாழ்பட்டு எருவாகும் முன்னாலே
குருவின் அருளாலே வாழ்வின் கரு அறிந்தோம். குருவின் அருளாலே வாழ்வின் கரு அறிந்தோம். மருள் நீங்கி மகரிஷி போல் தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்ற நிலையிலே குருவை வணங்கி இந்த சிந்தனையை ஒரு சின்ன கதையின் மூலமாக ஆரம்பிக்கலாம் என்று இருக்கின்றேன். ஒரு சிங்கம் ஒரு மனிதனை உணவுக்காக வேட்டையாட வெறிபிடித்து துரத்தி வந்து கொண்டிருக்கிறது. மனிதனோ சிங்கத்திடம் தப்பிக்க தட்டு தடுமாறி ஒரு மரத்தில் ஏறி விடுகிறான். அந்தோ பரிதாபம், அவன் ஏறிய மரக்கிளை அப்படியே முறிந்து விழுகிறது. அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கின்றான். அவனுக்கு கீழே பெரும் பள்ளம். அந்த பள்ளத்திலே ஒரு நல்ல பாம்பு படம் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. ஒருபுறம் சிங்கம், ஒருபுறம் பள்ளம். அப்பள்ளத்தில் ஒரு நல்ல பாம்பு. அந்த மனிதனின் உயிர் மரக்கிளையில் ஊசலாடி கொண்டிருக்கிறது. அப்போது அந்த மரக்கிளையின் மேல் கிளையில் இருந்து ஒரு தேன் கூடு, அந்த தேன் கூட்டில் இருந்து ஒரு துளி தேன் அந்த தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உதட்டில் படுகிறது. அப்படியே அதை நாவால் துளாவி அந்த தேன் துளியை அப்படியே ருசிக்கின்றான், அதனை ரசிக்கின்றான், இறைநிலைக்கு நன்றி பாராட்டுகின்றான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அப்போது எங்கிருந்தோ ஒரு சூறாவளி காற்றுடன் ஒரு பெரிய மழை அப்படியே அடித்து நொறுக்குகிறது. அவன் தொங்கிய மரக்கிளை அப்படியே முறிந்து ஒரு 10 அடி தள்ளி பள்ளத்தை தாண்டி சமவெளியிலே விழுந்து விடுகிறான். சிங்கமும் அந்த சூழ்நிலை கண்டு தான் தப்பித்தால் போதும் என்று குகை நோக்கி ஓடுகிறது. பெய்த மழையில் அந்த மண் கரைந்து கரைந்து இந்த பள்ளம் நிரப்பப்பட்டு அந்த நல்ல பாம்பம் தப்பித்து தன் வழியே சென்று விடுகிறது. மனிதன் தப்பித்து இறைவனுக்கு நன்றி பாராட்டுகின்றான். இந்த ஒரு காட்சி தான் இன்றைய சூழ்நிலையிலே ஒருபுறம் தொற்று, மற்றொரு புறம் போர் மேகங்கள், ஒருபுறம் லாக்டவுன், ஒருபுறம் பொருளாதார நிலை. இந்த சூழ்நிலையில் திரு வேதாத்திரியத்தின் ஊன் கலந்து உயிர் கலந்து வான் கலந்து இன்ப தேனை பருக இந்த காந்த களத்தில் இணைந்துள்ள சான்றோர்களே, ஆன்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தகவல் தொழில்நுட்பத்துறையின் மூலமாக இந்த காந்த களத்தை ஏற்படுத்தி அதை நம்ம இணைத்துள்ள இந்த அறிவு சார்ந்த உள்ளங்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அருட்தந்தை தத்துவ ஞானி பல துறைகளிலே தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டாலும், சிறப்பான ஒரு நல் வழிகளை நமக்கு காண்பித்தாலும், அவர் ஒரு வைத்திய பிஷப் என்ற ஒரு படிப்பை படித்தவர். வைத்திய பூபதி எஸ் கிருஷ்ணாராவ் அவர்களுடைய அன்பான சீடர். அந்த அருளாசனுடைய பாதம் பணிந்து ஆயுஷ் பவ, அதாவது AYUSH, அந்த ஆயுஷ் பவ என்ற தலைப்பில் மருத்துவ முறைகளை பற்றியும் என்னுடைய அனுபவ அறிவை கொண்டும் என்னுடைய அனுபவ அறிவை துணை கொண்டு இந்த மருத்துவ துறையில் ஒரு பயனாளியாக இந்த தலைப்பில் ஆராய சிந்திக்க சில நிமிடங்கள். ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய மனதிலே ஏதோ ஒரு வகையிலே பதிந்துவிடும். இந்த ஆண்டு பிறந்தோம், இந்த ஆண்டில் பள்ளி படிப்பை முடித்தோம், இந்த ஆண்டில் கல்லூரி படிப்பை நிறைவு செய்தோம், இந்த ஆண்டில் நமக்கு வேலை கிடைத்தது, இந்த ஆண்டில் திருமணம் நடந்தது, இந்த ஆண்டில் நாம் வீடு கட்டினோம், இந்த ஆண்டில் மனவளக்கலையை நாம் இணைந்தோம் என்று ஏதோ ஒரு வகையிலே சில ஆண்டுகள் நம்முடைய மனதில் பதிந்துவிடும். ஆனால் இந்த 2020ஆம் ஆண்டிலே இந்த மனவளக்கலையை கையில் கொண்டு நோய் எதிர்ப்பு சக்தி பெற்று இனிமையாக என்றும் வாழ்ந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு அற்புதமான பதிவு இந்த 2020ஆம் ஆண்டு நம் மனதில் நிச்சயமாக பதிந்துவிடும். இந்த தவ முடிவில் கூறப்படும் சங்கல்பத்தில் நீலாயுள் என்ற பதத்தினுடைய விரிவுதான் இந்த தலைப்பு ஆயுஷ் பவ. ஆயுஷ் AYUSH என்பதற்குரிய விளக்கம். A for ஆயுர்வேதிக், Y for யோகா மற்றும் இயற்கை வாழ்வியல், U for யுனானி, S for சித்தா, H for ஹோமியோபதி. ஆயுஷ் இது ஒரு மத்திய அமைச்சகத்தினுடைய தனி அமைச்சகமாகும். அருட்தந்தை அவர்கள் இந்த வைத்திய பிஷப் பட்டத்தை பெற்றதும் இதே ஆயுர்வேதிக், யுனானி, சித்தா, ஹோமியோபதியில் தான். அந்த வைத்திய பிஷப் பட்டம் என்பது இன்றைய காலகட்டத்திலே பிஜி மெடிக்கல் என்று சொல்லக்கூடிய MDக்கு சமமான ஒரு படிப்பாகும். சுவாமிஜியுடைய தீர்க்க தரிசனம் இன்று அது ஒரு அமைச்சகமாக மலர்ந்துள்ளது. இந்த ஆயுஷ் அமைச்சகம் பல இடங்களில் தன்னுடைய நிறுவனத்தை நிறுவியுள்ளது. ஜாம்நகர்ல ஆயுர்வேதிக் நிறுவனம் குஜராத்தில் இருக்கிறது, மொரார் தேசாய் யோகாவின் தேசிய நிறுவனம், ஜெய்ப்பூர் ஆயுர்வேத தேசிய நிறுவனம், தேசிய ஹோமியோபதி நிறுவனம் கொல்கத்தா, இப்படி பல நிலையிலே நம்முடைய தமிழ்நாட்டிலே சித்தாவின் தேசிய நிறுவனம் என்ற நிலை தாம்பரத்திலே, சென்னையிலே டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படி இந்த மருத்துவ முறைகளை
ஆராய்ச்சி, சிகிச்சை, வேலைவாய்ப்பு போன்ற முறைகளிலே இன்று இந்த ஆயுஷ் நடத்தி கொண்டிருக்கின்ற நிலையை மேலும் தகவல் அறிய நாம் இன்டர்நெட்ல தெரிந்து கொண்டு இந்த ஆயுஷ் டிபார்ட்மெண்ட், இந்த ஆயுஷ் அமைச்சகம் எப்படி மக்களோடு தொடர்பு இருக்கின்ற விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு இன்று சில மருந்துகளை அவர்கள்தான் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே அந்த ஆயுஷ் அமைச்சகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அன்பர்களே, தலைவலிக்குதுன்னு ஒருத்தர் மெடிக்கல் ஷாப்பு போய் மாத்திரை கேட்டா அதை வாங்கிட்டு எங்கப்பா உங்க ஓனர் அப்படின்னு கேட்டா அவருக்கு தலைவலிக்குதுன்னு இப்பதாங்க டீ கடையில போய் டீ குடிக்க போயிருக்காரு அப்படின்னு அந்த பையன் சொல்றான். நான் வாங்கிய மாத்திரை என்னை பார்த்து சிரித்தது. வயதான தாயாரிக்கு பிபி சுகர் கொஞ்சம் ஏறிடுச்சு. சரி, மருத்துவரை பார்க்க போனா புது டெஸ்டுகள், புது லிஸ்ட், இன்னும் பல டிசைன்ல மாத்திரைகள், இதுல ஒரு ஃபைல் வேற, அதோட சேர்ந்து அந்த மாத்திரை பை. அப்ப இந்த பழக்கப்பட்ட அந்த மருத்துவர்கிட்ட கேட்டேன், ஐயா உங்களுக்கும் வயசாயிடுச்சுங்களே, உங்களுக்கு இந்த பிபி சுகர் எல்லாம் ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்டா அந்த மருத்துவர் சொல்றாரு, நான் 15 வருஷமா யோகா தியானம் பண்றேன்ப்பா, எனக்கு அதெல்லாம் கிடையாதுப்பா அப்படிங்கிறாரு. அந்த மருத்துவ பை, அந்த ஃபைலுடன் கூடிய அந்த மருத்துவ பை என்னை பார்த்து சிரிக்கிறது. குடும்பத்தோட ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு 2200 ரூபாய் பில்லு, டிப்ஸ் 30 ரூபாய் கொடுத்துட்டு அந்த ஹோட்டல் முதலாளி அப்படியே கவனிச்சா அவர் பக்கத்துல ஒரு கேரியர், சாப்பாட்டு கேரியர். ஐயா என்னதுங்க அந்த கேரியர் என கேட்க, எனக்கு ஹோட்டல் சாப்பாடெல்லாம் ஒத்துக்காதுங்க, அதுவும் ஏன் ஹோட்டல் சாப்பாடுனா எனக்கு ரொம்ப ஒத்துக்காது அப்படின்னு எங்க சம்சாரம் வீட்டு சாப்பாடு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாரு. உடனே அந்த நேரத்துல அந்த 2500 ரூபாய் பில்லும் அந்த 30 ரூபாய் டிப்ஸ் என்ன பார்த்து அப்படியே சிரிக்குது. ஹோட்டல்ல சாப்பிட்டா கேவலம் என்ற அந்த நாள் நிலை இன்று மாறி போய்விட்டது. மகளுக்கும் மனைவிக்கும் பியூட்டி பார்லர் அழைச்சு சென்று போய் புது கோம்பாவை பற்றி பேரம் பேசி 3000 ரூபாய்க்கு குறைத்து அதை நாம் அந்த பெண்மணி இதை செய்கின்ற பொழுது அந்த பெண்மணியை கவனிச்சா முகம் மஞ்சளா இருக்குது. ஏமா உன் முகம் மஞ்சளா இருக்கு அப்படின்னு கேட்டா, நான் ரொம்ப வருஷமா மஞ்சள் தேய்ச்சி தாங்க குளிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த 3000 ரூபாய் பணம் என்னை பார்த்து சிரிக்கிறது. ஒரு அலோபதி மருத்துவர் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் ஹோமியோ மருந்து எடுத்துக்கொள்கிறார். ஹோமியோ டாக்டரோ தன் பாட்டியிடம் சித்த மருத்துவத்தை எடுத்துக்கொள்கிறார். ஒருவர் மருத்துவமே எடுக்காமல் தன் உடலை தானே சரி செய்து கொள்கிறார். இந்த அளவிலே நம்முடைய எண்ணம் ஆராய்திலே கோஷம் என்ற நிலையிலே நம்முடைய மனம் எடுக்கும் விரிவு நிலையை மிக அற்புதமாக சொல்லியிருப்பார்கள். கோஷம் என்றால் இந்த மனம் எடுக்கக்கூடிய விரிவினுடைய நிலை, அந்த தன்மையைத்தான் கோஷம் என்பார்கள். அப்படி 5 விதமான கோஷங்கள் இருக்கிறது. அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இந்த அன்னமய கோஷம் உடலும் உடலை சார்ந்தது. இதற்கு என்ன மருத்துவம் வரும்னாக்க அலோபதி மருத்துவம் இவர்களுக்கு பொருந்தும். மனோமய கோஷம் இது மனம் மனதை சார்ந்தது. இதற்கு ஹோமியோபதி மருந்து சிறப்பாக வேலை செய்யும். பிராணமய கோஷம் இது உயிரை சார்ந்தது, அது சித்த வைத்தியத்தை சார்ந்ததாக இருக்கும். இந்த விஞ்ஞானமய கோஷம் இந்த காந்தத்தை சார்ந்தது, இது யோகா, அதற்கு பின்னால் சொல்லக்கூடிய இந்த இயற்கை வாழ்வியல் முறை அதை சார்ந்து இருக்க மருத்துவம் சரியாக இருக்கும். ஆனந்தமய கோஷமும் இது அறிவை சார்ந்தது, இதுக்கு மருந்தே தேவையில்லை. இந்த மருந்தே தேவைப்படாம ஒரு நிலையில இருக்கிறது தான் ஆனந்தமய கோஷம் என்ற நிலையில இருந்து கொண்டிருக்கிறது. மனவளக்கலை என்பது ஒரு பயிற்சி இல்லை, மனவளக்கலை என்பது ஒரு பயிற்சி இல்லை, அது ஒரு மகத்துவமான, ஒரு விந்தையான, ஒரு வினோதமான, அறிவியல் பூர்வமான சிகிச்சை முறை. சுவாமிஜியின் மருத்துவம் எல்லாம் அப்படியே ஒரு 2ஆக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைலெட்டிக் ட்ரீட்மெண்ட், அதாவது பிரிவென்டிவ் மெஷர்ஸ், வருமுன் காப்பது, இப்படி ஒரு வகை. 2வது வகையோ கியூரேட்டிவ் மெஷர்ஸ் என்ற வகையிலே நோய் வந்த பின் சரி செய்வது என 2 வகையாக அமைந்துள்ளது. ஞான களஞ்சியத்திலே 1574 பாடல்கள் உள்ளது. இதில் எந்த பாடலும் மருத்துவத்தை பற்றியோ மருந்துகளை பற்றியோ இந்த நோய்க்கு இந்த மருந்து என்று ஒரு பாடல் கூட எழுதவில்லை மகரிஷி அவர்கள். ஒரு வைத்திய பிஷப் பட்டம் பெற்றவர், அதாவது இந்த நாள் எம்டிக்கு சமமான சுவாமிஜி தனியாக இந்த மருத்துவத்தை பற்றி ஒரு புத்தகம் கூட எழுதவில்லை. ஆனால் ஞானக்களஞ்சியத்திலே 1464வது பாடல் ஒன்று இருக்கிறது. அதனுடைய தலைப்பு வழங்கி வாழ்வோம். மருத்துவம், உளவியல், விஞ்ஞானம், ரசவாதம், ஆன்மீகம் ஆகும். இந்த 4ம் ஆன்மீகம் அப்படிங்கிறாங்க. எதுங்க? மருத்துவம், உளவியல், விஞ்ஞானம், ரசவாதம், ஆன்மீகமாம். மதிப்புடைய இத்துறைகள் எது ஒன்றில் மனிதன் அவன் உயர்ந்த போதும் அதுல எந்த அளவுக்கு உயர்கிறார்களோ அவர்கள் கருத்துயர்த்தி அவ்வறிவு மக்கள் வாழ்வினிலே புகுத்தி நன்மை காணாத போது அதை அவர்கள் சரியாக செய்யவில்லை என்று வைங்களேன், இந்த நன்மையை அவர்களுக்கு மக்களுக்கு கொடுக்கவில்லை என்று வைத்தால் அதனால் உலகத்துக்கு எவ்விதத்து நன்மை இல்லை அப்படிங்கிறார் மகரிஷி. இந்த குற்றம் என்பது பொருள்களை திருடுவது, மற்ற தவறுகளை செய்வது மட்டுமல்ல,
தனக்கு தெரிந்தவற்றை சரியான நேரத்தில் மற்றவரிடம் சொல்லாமல் விடுவதே ஒரு குற்றமாகும். திருத்தமில்லா தன்முனைப்பு ஓங்கி தற்பெருமைகளும் பேச பேச தனக்கு நட்பு சமூகத்தில் குறைந்தே தேய்ந்து தனியனாக்கம் அப்படியே இண்டிவிஜுவல் அவர் சமூக விலகல்ல போயிடுவார். அது மனிதனுக்கு இந்த தன்முனைப்பு என்ற கர்வம் 3 விதமான கர்வம் இருக்கும். ஒண்ணு வித்யா கர்வம், இன்னொன்னு செல்வ கர்வம், மூன்றாவது பரம்பரை கர்வம். இந்த வித்யா கர்வம் என்பது தான் கற்ற கல்வியே அதை சரியாக்கி விடும். தான் கற்ற கல்வியே அவனை உயர்நிலைக்கு கொண்டு வந்து சரியாக்கி விடும். இந்த செல்வ கர்வம் என்பது தனக்கு நோய் வந்துருச்சுன்னு வைங்களேன், இந்த செல்வ கர்வம் தானாக போய்விடும். இந்த பரம்பரை கர்வம் என்பது ஏழ்மை வந்து விட்டால் சரியாகிவிடும். ஆக இந்த 3 கர்வமும் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில தான் இந்த 4 பேரும் இருக்க வேண்டும். மகரிஷி இந்த பாடலில் வலியுறுத்துகிறார்கள். வருத்தமே அவர் வாழ்வில் மேலோங்கும், ஞானம் வரா வாழ்ந்து கண்ட வாழ்க்கை உண்மை, இதுதான் வழங்கி வாழ்வோம் வாழ வைப்போம் என்று சுவாமிஜி இந்த பாடலிலே ஞான களஞ்சியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். மன்றங்களிலும் அறிவு திருக்கோயிலிலும் பொறுப்பாசிரியருடைய பங்கு மிக முக்கிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய சமூகம் பெரும்பாலும் இந்த 5 புலன்களை திருப்திப்படுத்துவதற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இன்றைய சமூகம் முடங்கி கிடக்கிறது. பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்மை என்ற 4 அமிழ்ந்து புண்ணாகி கொண்டு இருக்கிறது. பொண்ணை தேடுகிறார்கள், பொருளை தேடுகிறார்கள், வீட்டை கட்டுகிறார்கள், பெண்ணுக்கு மாப்பிளை தேடுகிறார்கள், மாப்பிளைக்கு பெண் தேடுகிறார்கள். இப்படி எல்லாம் தேடி 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 ஓடுகிறார்கள், தேடுகிறார்கள். கடைசியை தன்னையே தொலைத்து விடுகின்றார்கள், தன் ஆரோக்கியத்தை தொலைத்து விடுகின்றார்கள், தன் அமைதியை தொலைத்து விடுகின்றார்கள். இதை அழகாக அழகனி சித்தர் பாடுகிறார். பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராஜாக்கள் விட்டு பிரியாமல் வீரியங்கள் தாம் பேசி விட்டு பிரிந்தவரே வேறுபடும் காலம் பட்டணமும் தான் பறிப்போய் என் கண்ணம்மா படைமன்னர் மாண்டதென்ன என் கண்ணம்மா என்று அழகனி சித்தர் அற்புதமாக இந்த பஞ்ச புலன் கவர்ச்சியை நமக்கு எடுத்து காட்டுகிறார். இந்த பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் அவர் தான் நம்முடைய 5 புலன்கள். இது வீரியம் குறையாம நம்மளை தாக்கி கொண்டே இருக்கிறதாம். அப்ப இந்த விட்டு பிரிந்து வேறுபடும் காலம் வந்துச்சுன்னா, டிப்ரிசியேஷன் ஆயிடுச்சுனாக்க பட்டணமும் இந்த உடலும் கெட்டு போய் இந்த ஆன்மாவும் கடைசி இந்த உயிரும் மாண்டதென்ன என்ற கண்ணம்மா என்று அழகனி சித்தர் நம்மளை விழிப்புடன் இருக்க சொல்லுகிறார். சோப்புல பாதாம் இருக்கு அப்படிங்கிறாங்க, ஷாம்புல வைட்டமின் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா சாப்பிடுற பொருளை இன்னைக்கு கலப்படம் செய்யறாங்க. இந்த அளவுக்கு இன்னைக்கு சமுதாயம் இருக்கிறது. கிரீம் தயாரிக்க பல ஆண்டுகளை செலவழித்த மனிதன் இந்த வைரஸுக்கு மருந்து கண்டுபிடிக்கவில்லை என்று ஒரு சமூக ஆர்வலர் மிக குறைப்பட்டுக் கொள்கிறார். இப்படி 5 புலனில் மாட்டிக்கொண்ட மனிதன் தான் எல்லா நிலையும் கடந்து கைவலி, கால்வலி, மூட்டு வலி, முதுகு வலி, பிபி, சுகர், தூக்கமின்மை, பணியில் பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை என்ற பல நிலைகளே நம்மிடம் வருவார்கள். இன்றைய சூழ்நிலையில் ஒவ்வொரு வீடுமே இந்த லாக்டவுன்ல பிக் பாஸ் ஷோ போல இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பிக் பாஸ் தான் இந்த இதை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அங்கு சரியில்லைனாக்க வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிருவாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கின்ற சூழ்நிலையில இந்த கணவன் மனைவி குழந்தைகளிடம் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை இருக்கு பாருங்க, இன்று ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுகிற அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. இங்குதான் மனவளக்கலை மருத்துவம் நம்ம கையாள வேண்டும் நிலையில் தான் சுவாமிஜி நம்மை வழி நடத்துகிறார். ஒவ்வொரு அறிவித்திருப்போரும் மன்றங்களும் வரும் நோயாளிகளை ஆரோக்கியமானவர்களாக மாற்ற வேண்டும், வரும் மனிதர்களை மனிதர்களாக தெய்வங்களாக மாற்ற வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பில் நாம் உள்ளதும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எளியமுறை உடற்பயிற்சி இது ஒரு சிறப்பான மருத்துவம், நல்ல நோய் எதிர்ப்பாற்றலை உருவாக்கக்கூடிய மருத்துவமாகும். நமது உடம்பிலே லிம்பாட்டிக் சிஸ்டம் என்ற ஒரு சிஸ்டம் இருக்கிறது. அதாவது அதன் பெயர் நிணநீர் மண்டலம் என்று பெயர். இது நம்முடைய உடலுக்கு மிக முக்கியமான ஒரு பங்கை வகித்துக் கொண்டிருக்கிறது. இவைகளை ஊக்குவிக்க சப்போர்ட் மருந்துகள் கிடையாது. அதாவது விட்டமின்ஸ், மினரல்ஸ் போல இதுக்கு சப்போர்ட் மருந்துகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்க ஒண்ணு மனம் விட்டு சிரிக்கணுமா, சிரிக்க மாட்டாங்க மக்கள். இப்பெல்லாம் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். நல்ல லிம்பாட்டிக் சிஸ்டம், நல்ல செக்ரீஷன் ஆகும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த சிரிக்க முடியவில்லை. அப்படி அடுத்த விதமாக என்ன சொல்கிறார்கள், ஆன்டி கிராவிட்டி உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறாங்க. சுவாமிஜியுடைய உடற்பயிற்சி நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா எல்லா மூட்டுகளை இயக்கிற அளவுக்கு தான் மகரிஷி இந்த பயிற்சியை படைத்திருக்கிறார்கள். முதுகெலும்பை இயக்குதல், அப்படி நிணநீர் முடிச்சுகள் எல்லாம் அந்த மூட்டுகளை தான் மையமாக இருந்து கொண்டு இயங்கி கொண்டிருக்கிறது. அதனாலதான் இந்த மூட்டுகளை இயக்க நம்முடைய நிணநீர் மண்டலம் சிறப்பாக சுரக்கத்தான் நமக்கு நல்லதொரு நோய் எதிர்ப்பாற்றல் உண்டாகுது என்பது ஒரு அற்புதமான ஒரு விஞ்ஞானபூர்வமான மருத்துவமாகும். அடுத்து இந்த சுவாசங்களை எண்ணி பார்த்தோம்னு வைங்களேன், இது எத்தனை காற்றுகளை நாம் வெளியே விடுகிறோம், உள் வாங்கிக்கிறோம் என்று கவனித்தால்
கிட்டத்தட்ட 88 முறை நாம் சுவாசிக்கணும். அந்த உடற்பயிற்சியிலே 88 முறை நம்ம சுவாசிக்கணும். முதல் பாய்ச்சலிலே, முதல் இயக்கத்திலே மேலே 4 மூச்சு, கீழே கைகளை இறக்கி 2 மூச்சு என்கின்ற பக்கத்திலே 6, 3, 18 மூச்சுகள். அடுத்த நிலையிலே 5 மூச்சுகள். அடுத்த சுவாச நுரையீரல் பயிற்சியிலே 35 மூச்சுகள். கபாலபதியிலே 10x3 30 மூச்சுகள். ஆக 88 மூச்சுகளை நாம் நம்மை அறியாமலே இந்த உடற்பயிற்சியில் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த கபாலபதி செய்தவுடன் இந்த காலகட்டத்திலே நாம் கைகளை கழுவி விட்டு மீண்டும் நம்முடைய பயிற்சிகளை தொடர வேண்டும். ஏன்னா அவ்வளவு கொஞ்சம் விழிப்பு நிலைந்த விளைவறிந்த விழிப்புணர்வோடு நாம் இருப்பது மிக மிக அவசியமாகும். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய நுரையீரலை நாம் சரி செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலை நாடி சுத்தி பிராணாயாமம், தண்டுபட சுத்தி பிராணாயாமம் என்று அது ஒரு 10, 10, 20 ஆக 108 சுவாசங்களை நம்மளை அறியாமல் நாம் விட்டு நம்முடைய உடலை நல்ல பிராணனை ஏற்றிக்கொண்டு அற்புதமாக செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு நுரையீரலை விரித்தோம்னு வைங்களேன், அது ஒரு டென்னிஸ் கோர்ட் அளவுக்கு விரியுமா. அந்த அளவுக்கு நம்முடைய நுரையீரலுடைய தன்மை இறைவன் படைக்கப்பட்டு இருக்கிறான். அந்த முழு கொள்ளளவாகிய 4.5 லிட்டர் காற்றையும் முழுவதுமாக உள்வாங்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த மேற்கண்ட பயிற்சிகள் எல்லாம். இந்த இன்சோமினா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிலே தூக்கமின்மை இன்றைய ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு. இந்த கம்ப்யூட்டர் உலகத்திலே இந்த இளம் பிள்ளைகள் எல்லாம் இந்த இன்சோமினா என்று சொல்லக்கூடிய அந்த தூக்கமின்மையின் காரணமாக பலர் நம்மிடம் வரக்கூடிய சூழ்நிலையிலே அதே போல ஹைப்பர் டென்ஷன், பிபி, இவர்களுக்கெல்லாம் இந்த சாந்திதம் என்பது மிக அற்புதமான ஒரு மெடிசன் ஆகும். இந்த சாந்திதமம் கொடுத்து அதன் மூலமாக அவர்களுடைய இந்த தன்மையை இறக்கி அவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய அளவில் தான் மகரிஷி அவர்கள் இதை மருத்துவமாகவே நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதுலயும் இந்த மசாஜ், 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர், உடல் தழுத்துதல் இருக்கு பாருங்க. இது ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். இது ரொம்ப மிக அற்புதமான ட்ரீட்மெண்ட். அந்த மகராசனம் இந்த முதுகெலும்புல முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த L4, L5 இதெல்லாம் சரி செய்யக்கூடிய மிக அற்புதமான நிலையிலே நம்மிடம் மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த ராஜ உறுப்புகள் எனப்படும் இந்த இதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம் ஆகியவைகளை பாதுகாக்கக்கூடிய அளவில் தான் மகரிஷி அவர்கள் இந்த பயிற்சிகளை, இந்த மருத்துவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். வாழும் போது இந்த உறுப்புகளோட மதிப்பு எவ்வளவு தெரியுங்களா? 10 கோடி ரூபாய். 10 கோடி ரூபாய் உடம்புல. ஆனா ஒவ்வொருத்தரும் யாருங்க கோடீஸ்வரன். ஆனா நம்மளை கேட்டா ஒண்ணும் இல்ல நம்ம சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு மனிதனிடம் கோடிக்கணக்கான மதிப்புள்ள இந்த உள்ளுறுப்புகளை வைத்துக் கொண்டு அதை காத்தாலே போதும், நான் மிகப்பெரிய பணக்காரர்களாக வாழ்ந்து விடலாம். அடுத்த நிலையிலே அடுத்த கோஷமாக இருப்பது மனோமய கோஷம். இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அன்னமய கோஷத்துலதான் முன்னாடி வருவாங்க. அப்போ அவர்களுக்கு உடல் சார்ந்த அந்த மருத்துவத்தை கொடுத்தோம் என்றால் அவர்களுக்கு இந்த சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக மனோமய கோஷம். இந்த வைத்திய முறையோ ஹோமியோபதி, இந்த மனம் பற்றிய மருத்துவம். இது மனம் பற்றிய மருத்துவம். இந்த மனதை மையமாக வைத்து இயக்கப்படுகின்ற மருத்துவம். மனம் பாதிக்கப்பட்டால் தான் உயிர் சக்தி பாதிக்கப்படுகிறது, அதன் மூலம் உடல் துன்புகிறது, பின் அதன் மூலமாக நோய்வாய்ப்படுகிறோம் என்று அந்த ஹோமியோபதி மருத்துவம் சொல்கிறது. ஒரு ஆரோக்கியமான உடல் எப்படி இருக்க வேண்டும் என்றால், மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், பாடி ஃப்ரீடம் ஃப்ரம் பெயின்ஸ், மைண்ட் ஃப்ரீடம் ஃப்ரம் எமோஷன்ஸ். அப்படிதான் உள்ளத்திலே களங்கம், அந்த உள்ளத்திலே இருக்கக்கூடிய களங்கள் தான் அப்படியே உடலில் நோயாக மாறுகிறது என்ற அளவிலே மகரிஷியும் இதை அற்புதமாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த மனதை உறுதி செய்ய தவம் அப்படிங்கிற மருத்துவமும், மனதை ஒழுங்குபடுத்த தற்சோதனை என்ற மருத்துவமும் நம் உளவியல் நிபுணர் சுவாமிஜி அவர்கள் நமக்கு அற்புதமாக வழங்கி இருக்கின்றார்கள். நம்முடைய இந்த யோக சூத்திரத்தை படைத்த பதஞ்சலி முனிவர் இந்த யோகா அப்படிங்கிற டெபினேஷனுக்கு சித்த விருத்தி நிரோத அப்படிம்பாங்க. சித்த விருத்தி, இந்த மனதை விருத்திப்படுத்தணும், அதன் மூலமாக அடுத்ததாக நிரோதப்படுத்தணும், அதை ஒழுங்குபடுத்தணும், மனதை விரிக்க வேண்டும். அதுக்காக அந்த தவமும், அதே நேரத்தில் மனதை ஒழுங்குபடுத்துவதற்காகத்தான் இப்படிப்பட்ட அகத்தாய்வு மகரிஷி அவர்கள் உளவியல் காரணம் கொண்டு நமக்கு படைத்திருக்கிறார். இந்த இடத்தில் நல்ல ஆழ்ந்து சிந்தித்தோம் என்றால் மகரிஷி அவர்கள் தான் உண்மையான யோக சூத்திரத்தை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நமக்கு நன்றாக புரிந்துவிடும். அந்த மாதிரி இந்த மனதை நாம் எந்த அளவுக்கு ஒழுங்குபடுத்தி தற்சோதனை என்ற மருத்துவத்தை மேற்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை தரம் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட. இந்த மனம் என்பது எப்படின்னா நம்மளுடைய ஒரு டிவி போன்றது. இந்த மனம் ஒரு டிவி போன்றது. அதுல பல சேனல் இருக்குது. அதுல அன்பு டிவி இருக்குது, கருணை டிவி இருக்கிறது, உண்மை டிவி இருக்குது, புன்னகை டிவி இருக்குது, பேராசை டிவி இருக்குது, சினம் டிவி இருக்கிறது, கடும்பற்று டிவி இருக்கிறது, முறையற்ற பால் கவர்ச்சி டிவி இருக்குது, உயர்வுதாழும் மனப்பான்மை டிவி இருக்கிறது, வஞ்சங்கர டிவி இருக்குது. இப்படி பல சேனல்கள் நம்ம மனசுல ஓடிக்கிட்டு இருக்குது. நல்லா நினைச்சு பாத்தீங்கன்னாக்க தவம் செய்யறப்பதான் எண்ணங்கள் நிறைய வரும்.
எண்ணங்கள் ஆராயுங்க அப்படின்னாக்க ஒரு எண்ணம் கூட இல்ல சார் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு இவ்வளவு சேனல் நம்மள்ட்ட இருக்குங்க. அப்ப அந்த அகத்தாய்வு அப்படிங்கிற அந்த ரிமோட்டும் நம்ம கையில மகரிஷி கொடுத்துட்டாங்க. ஆக டிவியும் நானே, அதுல இருக்கக்கூடிய சேனல்களும் நானே, அதுல இருக்கிற ரிமோட்டும் நானே. இந்த விதத்துலதான் இந்த மனம் நம்மிடம் சென்று கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க, அந்த உள்ளத்தை கெடுத்து விடும் அல்லது இந்த உயிரையை குடுத்தி விடும். அந்த அளவுக்கு இந்த எண்ணத்துடைய வலு பயங்கரமாக இருக்கும். ஜெர்மனியிலே 1755ஆம் ஆண்டு பிறந்த மெய்சின் அப்படிங்கிற நகரில் பிறந்த ஹோமியோபதியினுடைய தந்தை டாக்டர் சாமுவல் ஹானிமன் அவர்கள், இவர் தன்னுடைய ஆர்கனல் மெடிசன் என்ற தத்துவ நூலிலே நோய்களை மியாசம் என்ற அளவிலே 3ஆக பிரிக்கிறார்கள். 3 மியாசம். அப்படி மியாசம் என்பது ஒன்றுமில்லை, இந்த உடலுடைய இந்த நோயுடைய தன்மையை தான் அப்படி மியாசம்னு பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சோரா மியாசம், சைக்காசிஸ் மியாசம், 3வது சிபிலிஸ் மியாசம். இந்த சோரா மியாசத்தை, அதாவது அந்த உடல் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது சோராவை மட்டும் எடுத்து பார்க்கின்ற பொழுது இதெல்லாம் அற்புதமாக இந்த ஆர்கனல் ஆஃப் மெடிசன்ல மிக தெளிவாக சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, இந்த நோயாளிக்கு மருந்தை கொடுத்துப்பட்டு அனுப்பிடாதீங்க, விடிய காலில் எழுந்துச்சு அவரை வாழ்த்துங்க அப்படிங்கிறாங்க. மகரிஷி சொல்லக்கூடிய அந்த வாழ்த்தும் அந்த பயனுமே அந்த ஆர்கன் ஆஃப் மெடிசன்லயே அந்த ஹானிமன் அவர்கள் சொல்லி இருக்கிறதுனால தான் மகரிஷி அவர்கள் இந்த வாழ்த்தும் பயனை மிக சிறப்பாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இது 1755 அவருடைய காலம். அந்த காலத்திலேயே இவர் சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த அக்யூட், அப்புறம் அந்த சோரா மியாசத்தை அக்யூட் மியாசம் என்றும் கிரானிக் மியாசம்னு 2ஆ பிரிக்கிறாங்க. அந்த அக்யூட் மியாசங்கிறது ஒண்ணு இல்லைங்க, உடனடி தாக்கம். அதான் அந்த ஹார்ட் அட்டாக், ஆக்சிடென்ட். இந்த ஆக்சிடென்ட் வரதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு மகரிஷி சொல்றப்போ, அந்த வீட்டுல கிளம்புறப்ப அந்த மனைவி விடுகின்ற சாபம் தான் கடைசியா லாரிக்குள்ள படுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில இது உடனடி தாக்கம், அக்யூட் மியாசம். அந்த கிரானிக் டிசீஸ் அப்படிங்கிறது இது நீண்ட நாள் நோய், பிபி, சுகர் இதெல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் நீண்ட நாள் நோய். இந்த அக்யூட் அப்படிங்கிறதுக்கு ஒரு நிலையை பார்த்தோம்னா, அதோட அர்த்தத்தை பார்த்தோம்னாக்க பேனிக், அதாவது திடீர் அச்சம், திகில் அப்படின்ட்டு இந்த ஆர்கன் ஆஃப் மெடிசன்ல சொல்றாரு. பேனிக் அப்படின்னா திடீர் அச்சம் அல்லது திகில் அப்படின்னா. அப்புறம் அடுத்ததா விளக்கம் கொடுக்கிறாரு, திஸ் இஸ் த ஃபீலிங் தட் there is a strong threat from the outside. அந்த வெளியில இருந்து வரக்கூடிய உலகத்திலிருந்து வரக்கூடிய தாக்கம் இருக்கு பாருங்க, அது ஒரு அக்யூட்டுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறாங்க. ஒரு திடீர்னு ஒரு செய்தி வந்துட்டா அதன் மூலமாக அந்த மனிதன் உடனடியாக பாதிக்கப்படுகிறான் அப்படிங்கிறார். அது அடுத்ததாக சொல்கின்ற போது விளக்கத்துக்கு சிச்சுவேஷன் இஸ் ஓவர்வெல்மிங் அப்படிங்கிறார். திணற அடிக்கக்கூடிய நிலையில இருக்குமா. இப்ப அந்த உலகம் அப்படிதான் திணறிட்டு இருக்கு, உண்மைதானே அது. அப்படி அந்த கடைசியா அதோடைய நிலையை சொல்றப்போ அக்யூட் டிசீஸுக்கு இட் எண்ட்ஸ் வித் டெத் ஆர் ரெக்கவரி அப்படிங்கிறார். தக்கப்பார் தான் அது, ஒண்ணு டெத் இல்லைன்னா ரெக்கவரி. இன்னைக்கு இந்த டிவி சேனல்லாம் இதைத்தான் புள்ளி விவரத்தை கொடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு டோட்டல் இவ்வளவு, இல்ல ரெக்கவரி இவ்வளவு, அப்படி சொல்லக்கூடிய டெத் இவ்வளவு அப்படின்னு. இந்த காலகட்டத்திலே இந்த மனிதனுடைய அந்த உடலை, இறந்து போன உடலை அந்த படுற பாட்டை பார்த்தா ஒரு சித்தருடைய பாடல் தான் ஞாபகத்துக்கு வருது. ஊத்தை குளிதனிலே மண்ணை எடுத்து உதிர புனலினிலே உண்டை சேர்த்து வாய்த்த புயவனார் செய்த பாண்டம் வரை ஓட்டுக்கும் வாராது என்று அடு பாம்பே என்று பாம்பாட்டி சித்தருடைய இந்த பாடல வரை ஓட்டுக்கு கூட ஒரு சல்லி காசுக்கு கூட இந்த உடம்ப இன்னைக்கு அவங்க கொண்டு போய் போடுறத பார்த்தா மனிதனுடைய நிலை இவ்வளவு மோசமாயிட்டு அப்படிங்கறதான் ஞாபகத்து வருது. இதே அக்யூட்ல இன்னொரு விளக்கம் கொடுக்கிறார். The main feeling is of being hurt by the family or loved ones. நம்மை சார்ந்தவர்கள், நம்முடைய அன்பு செலுத்தியவர்கள், நம்முடைய குடும்ப அன்பர்கள் திடீர்னு நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த நேரத்துல அப்படியே ஆடிப்படுவாங்களாம். ஒரு நேர்மையான அரசு அதிகாரி, அவர் கடன் வாங்கி வீடு கட்டுறாரு, பிள்ளைகளை வளர்க்கிறாரு, படிக்க வைக்கிறாரு, அதை கஷ்டப்பட்டு அதுக்கு வரன் தேடி கல்யாணம் செஞ்சு வச்சுறாரு. கடைசி காலத்துல அமைதியா இருப்போம் அப்படின்னு போய் இந்த வராண்டால உட்கார்றாரு. அப்போ புதுசா வந்த மருமக இருக்கா பாருங்க, இவரை பற்றி தெரியாத மருமகள் இருக்காங்க பாருங்க, அவங்க உடனே சொல்றாங்க, ஊர் சொத்துறதுக்கு தண்ட சொத்துக்கெல்லாம் நம்ம சாப்பாடு போட வேண்டியிருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. அத அந்த மவனும் அந்த மனைவிக்கு பறிஞ்சுக்கிட்டு ஊர் சுத்தாம சும்மா இருங்கன்னா கேட்கிறாங்களா, தொட்டு வந்தா என்ன செய்யறது அப்படின்னு சொல்றாரு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த நேர்மையான அந்த மனிதர் அப்படியே விளவெடுத்து போயிறார். இதுதான் இந்த அக்யூட் டிசீஸ் காரணமா இருக்கு. இந்த மனம் தாக்கப்படுகிறது. உடனே அவர் என்ன பண்றாரு, வீட்டை விட்டு வெளியே போய் அவர் எங்க போய் நிக்கிறான்னு பார்த்தா COVID-19 டெஸ்ட் இருக்கு பாருங்க, அங்க போய் நிக்கிறாரு. இந்த பாசிட்டிவ் வந்துட்டா நம்ம பணம் கூட இவனுக்கு கிடைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போய் வெறுத்து போயிறாரு. இதை போன்ற ஒரு சூழலை
குடும்பத்தில் உள்ளவர்கள் சமாளிக்க வேண்டும் என்றுதான் இந்த ஆயுஷ் அமைச்சகம் ஹோமியோ மருந்து என்ற நிலையிலே ஆர்சீனிக் ஆல்பம் என்ற மருந்தை இலவசமாக கொடுத்திருக்கிறார்கள். ஹோமியோ உடல் நோய்க்கு மருந்து இல்ல, அது நோயாளிக்கான மருந்தாக இருக்கும். இது ஜீவகாந்தத்துடன் இணைந்து உயிர் சக்தியை உயர்த்துகிறது. அதான் ஆர்சனிக் ஆல்பம் இப்ப ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த மைண்ட் சிம்டத்தை பார்க்கணும். அந்த பெரியவருக்கு ஏற்பட்ட போல அந்த மைண்ட் சிம்டத்தை வைத்து தான் அது கொடுக்குறாங்க. என்ன மனக்குறி? அந்த மைண்ட் சிம்டம் கவலை, வேதனை, அமைதியின்மை, மரண களைப்பு, தாகம், எரிச்சல், மரண பயம், உயிரை வெறுத்தல். இதுதான் அந்த ஆர்சனிக் ஆல்பம் மருந்தோடைய மனக்குறிகளாகும். தற்சமய சூழ்நிலையை பாத்தீங்கன்னாக்க இதே மனக்குறையில தான் எல்லாரும் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இந்த அக்யூட் டிசீஸ்ல என்ன ஒரு இதா சொல்றாரு கடைசி அப்படின்னா, தக்கபார் அப்படிங்கிறாங்க. ஒண்ணு இறப்பார் இல்லைன்னாக்கா பிழைப்பார். ஹோமியோபதி அறிந்த இந்த சுவாமிஜி அவர்கள் கவலை ஒழித்தல் என்ற அற்புதமான உளவியல் அகத்தாய்வை நமக்கு கொடுத்து, அதன் மூலமாக அந்த நேர்மையான அந்த மனிதருக்கு இந்த உறவினருடைய சொல்லை அலட்சியம் செய்ய வேண்டிய நிலையிலே அவர் இந்த பாடத்தை படிச்சிருந்தான்னு வைங்களேன், நிச்சயமா அவர் தாக்கத்தில் இருந்து தப்பிச்சிருப்பார். அதான் உண்மை. இன்றைய சூழ்நிலையில அப்படித்தான் இன்னைக்கு அவருடைய வாழ்க்கை தரம் எல்லாம் போயிட்டு இருக்குது. அதை சமாளிக்கக்கூடிய அந்த ஏற்கக்கூடிய திறனை மகரிஷி அவர்கள் இது கவுன்சிலிங் போல, கலந்தாய்வு போல நம்மளை அப்படியே இந்த கவலை ஒழித்தல் சப்ஜெக்ட் போல ஒரு சூப்பரான சப்ஜெக்ட் வேற எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. அவ்வளவு அற்புதமாக மகரிஷி படைத்து, அலட்சியம் செய்ய வேண்டியதை அலட்சியம் செய்யுங்கள், தள்ளிப்பட வேண்டியதை தள்ளி போடுங்கள் என்று சொல்கின்ற பொழுது ஏன் அந்த தனி மனிதனுடைய இதயம் பாதிக்கிறது, ஏன் அவருடைய மனம் பாதிக்கிறது என்பதை நாம் ஆழ்ந்த ஆராய்ச்சி எடுத்துக்கொள்ளும். அன்பர்களே, சுவாமிஜி அவர்கள் கூறுவார்கள் 80% நோய்கள் மனதனுடைய தாக்கத்தால் தான் வருகிறது அப்படி. இதுக்கு சைக்கோசோமேட்டிக் டிசீஸ் என்று சுவாமிஜி கூறுகிறார்கள். ஒரு நிமிட கோபத்தால் ஏற்படும் தாக்கத்தை சரி செய்யறதுக்கு இந்த உடல் 8 மணி நேரம் எடுத்துக்குதான். இந்த உடல் 8 மணி நேரம் எடுத்துக்கொண்டு அந்த ஒரு நிமிட கோபத்தை, கோபம் வரப்ப பாருங்க, இதயம் துடிக்கும், ரத்த ஓட்டம் ஜாஸ்தியாகும், சுவாச ஓட்டம் தாறுமாறா இருக்கும், அப்படியே கண்கள் செவக்கும், உடல் நடுங்கும், வாய் கொளரும், மன அலைச்சல் மென்டல் ஃப்ரீக்வன்சி 14 தாண்டி அது பாட்டுக்கு ஹைக்ல போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி சொல்லதான் கிராமத்துல ஒரு பழமை சொல்லுவாங்க, ஆத்திரக்காரன் கை அண்டாவில கூட நுழையாது அப்படிம்பாங்க. அப்போ இந்த சினம் கொள்வது நோய், அதற்கு நல்லது ஒரு சிகிச்சை தான் சினம் தவிர்த்தல் என்ற அற்புதமான அகத்தாய்வு. இது நல்ல ஒரு மருத்துவம். இது சின்ன சின்ன காரணங்களுக்காக கோபப்பட்ட மனம் பின்னாளில் காரணங்கள் ஏதுமின்றி கோபம் கொள்ள ஆரம்பித்துவிடும். இதுதான் பிரஷர், இதுதான் பிளட் பிரஷர், ஹைப்பர் டென்ஷன், இதய நோய்கள். இவைகள் எல்லாம் உடல் சார்ந்த நோய்கள் இல்லை, மனம் சார்ந்த பிரச்சனைகள். நிச்சயமாக வரும் புதிய அன்பர்கள் இதற்கு அலோபதி மருந்து எடுத்துட்டு இருப்பாங்க. அவருக்கு உடனே சாந்தி தவம் கொடுத்து, நல்ல கவுன்சிலிங் கொடுத்து, இந்த மருத்துவத்தை கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாத்திரையை நிறுத்திடலாம். அந்த அளவுக்கு மகரிஷி அவர்கள் இந்த ஹோமியோவை அறிந்ததுனாலே மனிதர்களுடைய மனம் பாதிக்கப்படக்கூடாது என்ற அளவுல தான் நமக்கு இந்த பயிற்சி, இந்த மருத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள். இந்த தொற்று காலத்தில் பல பேர் பலவிதமாக மனநிலையில் இருக்கிறார்கள். ஸ்பெயினில் நடந்த ஒரு நிகழ்வு, 92 வயது மூதாட்டி, ஒரு 30 வயது இளைஞன், இருவருக்கும் வெண்டிலேட்டர் தேவைப்படுது, இருப்பதோ ஒரு வெண்டிலேட்டர். அந்த 92 வயது மூதாட்டி கூறுகிறார், ஐயா, நான் வாழ்ந்து முடித்து விட்டேன், எல்லா அனுபவமும் நான் பெற்று விட்டேன், அதனால இந்த வெண்டிலேட்டரை வாழ வேண்டிய இந்த பையனுக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த இடத்தை விட்டு இல்லத்துக்கு போயிடறாங்க. அந்த இடத்தை விட்டு காலி செய்துட்டு தன்னுடைய வீட்டுக்கும் போயிடறாங்க. நிச்சயமாக இந்த 2 பேருமே பிழைச்சிருப்பாங்க. நிச்சயமாக இந்த இருவருமே பிழைத்திருப்பாங்க. இன்னொரு காட்சி, அதே நாட்டிலே ஒரு பொண்ணுக்கு தொற்று விடுகிறது. அவள் உடனே என்ன பண்றா, எனக்கு வந்த தொற்று எல்லோருக்கும் வரட்டும் அப்படின்ட்டு எல்லாரையும் தொட்டு அப்படி அந்த நோயை பரப்பிக்கிட்டே போறாரு. மனிதர்களுக்கு மனிதர்களே என்று மனித குண்டுகளாக மாறிவிட்டனர். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த மகரிஷியோட அறநெறி தத்துவம் இருக்கு பாருங்க, ஒழுக்கம், அந்த ஒழுக்கத்தினுடைய விளக்கம் அதை சரியாக தெரிந்திருந்தால் இந்த பெண் அது போல செய்திருக்க மாட்டார். இதுதான் அந்த மருத்துவம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. இதெல்லாம் பிரிவென்டிவ் மெஷர்ஸ். ஒரு துன்பம் வருவதற்கு முன்னாடியே காக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த உளப்பயிற்சியை மகிழ்ச்சி நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ என்ன சொல்றாங்க, தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ உடலுக்கோ உணர்வுக்கோ தீமை வராத எண்ணம் சொல் செயல் சரியாக இருந்தால் அந்த பெண் நிச்சயமாக அது போல சொல்லியிருக்க மாட்டார். அது போல இரண்டொழுக்க பண்பாடு அவள் தெரிந்திருந்தால் நிச்சயமாக இந்த தவறை செய்திருக்க மாட்டார். அதை வருமுன் காக்கும் மருத்துவம் தான் மகரிஷியுடைய எல்லா மருத்துவம். இந்த ஹோமியோவுடைய மனக்குறிகளாகிய சைக்கோசோமேட்டிக் டிசீஸ அப்படியே நாம் பிரித்து பார்த்தோம் என்றால், இந்த அகத்தாய்வு என்ற உளநோய் மருத்துவத்திற்கு இதற்கு நிறைய சம்பந்தம் இருக்கும். இந்த பெருமை பேசுவது, கௌரவம் பார்க்கிறது, சிரிக்க தெரியாதவங்க, இவனுக்கு எல்லாம் இதய நோய்கள் வரும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதற்கு அகத்தாய்வு எண்ணம் ஆராய்வு.
அருட்தந்தை போல ஒரு உளவியல் நிபுணர் இதுவரைக்கும் என்னுடைய அறிவுக்கு கிட்டவைகளை கிடைக்கவில்லை. ஒரு வாட்டி மகரிஷி அவர்கள் அமெரிக்கா சென்ற போது அங்க மனோதத்துவ விஞ்ஞானியுடைய மாநாடு நடந்து கொண்டிருந்ததா. அப்படி அது நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னார்களாம். மகரிஷி நினைச்சுட்டே போனாங்களாம், நாம என்ன போய் அந்த மாநாட்டுல பேச போறோம் அப்படின்னு போய் பேசிக்கிட்டே இருக்கிறப்போ நினைத்துட்டு இருக்கப்போ உடனே போற வழியில நினைச்சாங்களாம், வாட் இஸ் மைண்ட், வேர் இஸ் மைண்ட், ஹவ் இஸ் மைண்ட், இந்த 3 கேள்வி அந்த மாநாட்டுல போய் கேட்டாங்களாம். அதுக்கு பதில் சொல்றதுக்கு ஒரு ஆள் அங்க விஞ்ஞானிகளுக்கு கூட தெரியாம சூழ்நிலையில மனம் என்பது என்னவென்று தெரியாமலே இருந்தாங்களாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் மகரிஷி அவர்கள் இந்த மனதை பற்றி மிக தெளிவாக, அவர் கொடுக்கப்பட்ட அந்த தலைப்பே மன வள கலை என்று தானே. அப்ப இது ஒரு மருத்துவம் தானே. இந்த மருத்துவத்தின் மூலமாக ஒரு உளவியல் தத்துவத்தை நம்மிடம் கொடுத்து கொண்டிருக்கிறார் மகரிஷி. அதே போல இந்த நிலையிலே பார்க்கணும், கவலை, துயரம், இது வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களை உண்டாக்குமா? இந்த சைக்கோசோமேட்டிக், எந்த கவலை துயரங்கள் அதிகமா இருப்பவர்களுக்கு இந்த கவலை சம்பந்தப்பட்ட, இந்த வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள். ஏன் நம்ம கவலை பண்ணோம்? பெரிய கவலைகள்லாம் நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. மகரிஷி சொல்லுவாங்க, சின்ன கவலைகள் நம்மள ஒண்ணும் பண்ணாது. அப்புறம் வீணா ஏன் கவலைப்பட்டுட்டு? இந்த கவலைகள்லாம் பல விதத்துல இருக்கு தெரியுங்களா? ஒரு அப்பா இறந்து போயிட்டாருன்னு ஒருத்தன் அழுகுறான், இன்னொருத்தர் இன்னும் அப்பா உயிரோட இருக்கான்னு அழுதுட்டு இருக்கான். இப்படி பல வித்தியாசமான கவலைகள் இந்த உலகத்துல இருக்கிறப்போ கவலைப்படுறதுனால எந்த பிரச்சனையும் தீராது என்பதை இந்த கவலை ஒழித்தல் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க பாருங்க. ரொம்ப அற்புதமான உளநோய் மருத்துவம் அது. துக்கம், அழுகை, இதுல சுவாச கோச நோய்கள்லாம் வரும். பயம், சந்தேகம், சிறுநீரக நோய் வரும். கவலை ஒழித்தல், அகத்தாய்வு என்ற ப்ரொஃபைலெட்டிக் ட்ரீட்மெண்ட், அதாவது வருமுன் காக்கக்கூடிய இந்த சிறப்பான மருந்தை எடுத்துக்கொண்டால் மனிதன் சிறப்பாக வாழலாம். இந்த பயம் தாங்க மனுஷனை பாதி கொண்டுகிட்டு இருக்கு. இந்த பயம்தான் மனுஷனை பாதி கொண்டுட்டு இருக்கு. நண்பர்களுக்கிட்ட ஒரு போட்டி, ஒரு 12 மணிக்கு ஒரு கல்லறையில போய் ஒரு குறிப்பிட்ட மரத்துல ஆணி அடிச்சுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு போட்டி. அதுல என்ன பண்றான் ஒருத்தன் தைரியசாலி, நான் போய் அடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு வர்றான். அப்படி வடிச்சுட்டு அவன் வர்றப்போ பின்னாடி யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே சன்னாயி அப்படி நின்றுறான். அப்படியே அவன் உறைந்து போய் நின்று விடுகிறான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என்னடா ஆளை காணுமேன்னு போய் டார்ச் அடிச்சுட்டு போய் அந்த இடத்துல பார்த்தா இவன் அப்படியே அங்க நிக்கின்ற நிலையில பார்த்தா ஏன்டா இப்படி இவருக்கு ஏற்பட்டு பார்த்தா அந்த அவசரத்துல என்ன பண்ணிட்டான், சட்டையும் சேர்த்து அந்த ஆணியை வச்சு அடிச்சு விட்டான். அந்த திரும்புறப்ப அந்த சட்டை இழுத்துச்சு பாருங்க, ஏதோ தான் பிடிச்சி இழுக்குதுன்னு அப்படியே ஸ்டன்னாய் நின்றுட்டான். இப்படித்தான் இந்த பயம் மனிதனை பாடாய் படித்துக் கொண்டிருக்கிறது. இந்த எரிச்சல், கோபம், இதெல்லாம் கல்லீரலை பாதிக்கும். இந்த எரிச்சல், கோபம் என்பதெல்லாம் கல்லீரலை பாதிக்கும். ஆகவே அதுக்குத்தான் அற்புதமான ஒரு உளவியல் மருத்துவம் என்பது இந்த சினத்தவத்துல நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். உயர் சிந்தனை, அது நமக்கு தியானத்தை கொடுக்கும். உயர் சிந்தனை என்பது நமக்கு தியானத்தை கொடுக்கும். உயர் அறிவு மட்டுமே நமக்கு ஞானத்தை கொடுக்கும். அந்த மன அலைச்சல்களை குறைக்கின்ற வித்தை இருக்கு பாருங்க, வேற எங்கேயுமே இந்த வித்தையை எனக்கு தெரிந்தவைகளை யாரும் கொடுக்கலைங்க. வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வதாகும், வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது என்று மகரிஷி சொல்லுவாங்க. இந்த உடல் நோய் பிடித்திருந்தாலும், புத்தர் சொல்றாரு, உடல் நோய் பிடித்திருந்தாலும் உன்னுடைய மனம் நோய் பிடித்ததாக இருக்கக்கூடாது. மனம் எல்லாவற்றிலும் விடுதலை அடைந்து விட்டால் ஜனன மரணத்தையே நீ மறுபடி காண மாட்டாய் என்று இந்த புத்தர் பெருமான் ஒரு இடத்துல கூறுவார். ஒரு முதியவர் ஆசை சீரமைத்தல் எடுக்கும்போது ஒரு இளம் பெண் நினைத்துதான் எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுட்டு நம்ம போய் ஆசை சீரமைக்க சொல்றாரு பாரு அப்படின்னு நினைச்சுச்சான். அவர் தான் இன்னைக்கு ஆலியாரிலே சிறந்த பேராசிரியர் இருந்து நம்ம பணி செய்து கொண்டிருக்கிறார். அப்ப இந்த பிராணமய கோஷம் இது உயிரை சார்ந்தது. இந்த காயக்கல்பம் அற்புத மருந்து இருக்கு பாருங்க, இது அற்புதமான உயிரை காக்கக்கூடிய ஒரு சஞ்சீவி என்று காயக்கல்ப பாடல் 12வது பாடல்லே மகிழ்ச்சி பாடுகிறார். காயக்கற்ப யோகம் என்னும் உயர் சஞ்சீவி அப்படி. உயர் சஞ்சீவி என்பது உயிரை காக்கக்கூடிய மருந்து. காய கல்பம் என்றால், கல்பம் என்றால் உடலை உறுதி செய்வது, கற்பம் என்றால் அதனுடைய அர்த்தம் மருந்து என்பதாகும். இந்த உயர் சஞ்சீவி என்றால் உயிரை காக்கக்கூடிய மருந்தாகத்தான் மகரிஷி அவர்கள் காய கல்பத்தை நமக்கு கொடுக்க. ஒரு ஓஜஸ் மூச்சு 10 சாதாரண மூச்சுக்கு சமம். ஒரு பூதத்தை, அதாவது நிலம் என்ற தத்துவத்தை ஆகாச தத்துவமாக மாற்றக்கூடிய அற்புத வைத்தியம் தான் இந்த காயகல்ப பயிற்சியாகும். இந்த மெய்ப்பொருள் கண்டு விளங்கும் விஞ்ஞானுக்கு கற்பங்கள் எதுக்கடி புதம்பாய், கற்பங்கள் எதுக்கடி அப்படிங்கிறாரு குதம்பை சித்தர். அப்ப கற்பங்கள்லாம் மருந்து. அந்த மருந்து மெஞ்ஞானம், அந்த இளநிலை கண்டவர்களுக்கு இந்த கற்பம் எல்லாம் தேவையில்லை என்று மருந்தை சொல்லி இந்த காயக்கல்பத்தை மகரிஷி அவர்கள் அற்புதமாக ஒரு பாடலை சொல்லுவாங்க. காயக்கற்ப பயிற்சியினால் கண்கள் நன்றாம், காம மிகை குறை சமனாம் என்ற உள்ள சூழ்நிலையிலே பலவிதமான வழக்குகள் என்று
விவாகரத்து நடந்து கொண்டிருக்கின்றால் இந்த காம மிகை குறை சமணம் தான். இதுக்கு எங்க மருத்துவம் இருக்கு? மகரிஷிடம் தான் மருத்துவம் இருக்கிறது. குடும்ப வாழ்வில் காயக்கற்பம், இனிமை, அன்பு, விருப்பம் ஊக்கும், கடமை உணர்வும் தெய்வ நினைவும் ஓங்கும், காயக்கற்பம் மூல நோய் பைல்ஸ், குடல் புண் அல்சர் போக்கும், கனத்த உடல் இழப்பை வெற்றை சமப்படுத்தும். நல்ல கனத்த உடல் ஒபிசிட்டி, இழைப்பு, ரொம்ப ஒல்லியா இருக்கிறது. இன்னைக்கு உலகமே பிரச்சனையில இன்னைக்கு உங்க ஓடிட்டு இருக்கு அப்படின்னாக்கா, குண்டா இருக்கிறவங்க ஒல்லியாகணும், ஒல்லியா இருக்கிறவங்க குண்டாகணும். இதுக்கு மருந்தே கிடையாதுங்க. மகரிஷி கிட்ட தான் இந்த காயக்கற்பம் தான் சிறப்பான மருத்துவமாக விளங்கி கொண்டிருக்கிறது. காயக்கற்பம் இருதய நோய், இரத்த பித்தம், கடும் மலம், கட்டிவை போக்கி உடலை காக்கும் என்று மகரிஷி அவர்கள் காயக்கற்ப பாடல்களிலே இதை வலியுறுத்தி இந்த மருத்துவத்தை நமக்கு கொடுக்கிறார். சுய இன்ப பழக்கம், பாலியல் பலாத்காரங்கள், இதற்கெல்லாம் காயக்கல்பத்தை விட மிகச்சிறந்த மருந்து இல்லை. எத்தனையோ பேரை இதன் மூலமாக சரி செய்து இருக்கிறோம். நம்முடைய சரித்திர, நம்முடைய வரலாறை எடுத்து பார்த்தோம் என்றாங்க. அப்போ ஒரு செக்ரிஷன், உடம்புல 2 செக்ரிஷன் முக்கியமாக சுரக்கிறது. அதுல ஒரு செக்ரிஷன் என்பது சலைவா. இதை அதிகமாக உபயோகப்படுத்த வேண்டும். நம்முடைய எச்சிலை அதிகமாக உபயோகப்படுத்த வேண்டும். இன்னொரு சலைவாக இருக்கக்கூடிய இந்த செக்சுவல் வைட்டல் ஃப்ளூயிட குறைவாக உபயோகப்படுத்த வேண்டும். இதனுடைய அடிப்படை கருத்தாக இருப்பதுதான் இந்த காயக்கல்ப பயிற்சி என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அடுத்ததாக விஞ்ஞானமய கோஷம். விஞ்ஞானமய கோஷம் இது காந்தத்தை சார்ந்தது. இதுக்கு மருத்துவமோ சித்தா, யுனானி, ஆயுர்வேதிக் என்ற 3 தன்மையிலே வருது. இந்த பெயர்கள் வெவ்வேறாக இருந்தாலும் குணம், தன்மை, செயல்படுறதுதான் ஒன்னாத்தான் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அறிஞருடைய கருத்து. தமிழ்ல இருந்தால் அது சித்தா, வடமொழியில இருந்தா அது ஆயுர்வேதிக், அது உருதுல இருந்தா அது யுனானி அப்படிங்கிறாங்க. இந்த சித்தர்களின் கலை அன்றாட வாழ்வோடு அப்படியே கலந்து இருப்பதாகத்தான் நமக்கு வடிவமைத்து இருக்கிறார்கள். காலையில எப்படி எழுவது, எப்படி சாப்பிடுவது, எப்படி உறங்குவது என்ற நிலையிலே அனைத்து வாழ்க்கை முறைகளும் கூறுவதுதான் இந்த சித்தா மருத்துவமாகும். இந்த சித்த வைத்தியத்தில் மொத்தம் 96 தத்துவங்கள் உள்ளது. அது 1வது தத்துவம் என்ன சொல்றாங்கன்னா, பூதம் 5, பொதி 5, புலன் 5, ஞானேந்திரம் 5, கர்மேந்திரியம் 5, கரணம் 4, அறிவு 1 ஆக 30. 2வது தத்துவங்கள் நாடி 10, வாயு 10, ஆசயம் 5, கோஷம் 5 ஆக 30. 3வது தத்துவமாக ஆதாரம் 6, மண்டலம் 3, மலங்கள் 3, தோஷம் 3, சரீரம் 3, குணம் 3, ராகம் 8, வீணை 2, அவஸ்தை 5 ஆக 36. இப்படி நம்முடைய உடல் கூறுகளே ஆன்மீகத்தோடு இணைக்கக்கூடிய அற்புதமான மருத்துவ முறை தான் இந்த சித்த வைத்தியமாகும். இந்த 96 தத்துவமே வாழ்க்கை முறையை கூறக்கூடிய ஒரு சித்த வைத்தியத்தை நாம் உண்மையாக அப்படியே வாழ்நாள் முழுவதுமாக இதை இணைத்து கொண்டால் ரொம்ப சிறப்பாக நோயின்றி வாழ்வதற்கு நிறைய இருக்குது. நம்முடைய பாட்டி வைத்தியம், நம் வீட்டு வைத்தியம் தான் இந்த சித்த வைத்தியம் தவிர இது ஒன்றும் பெரிய அளவில் இல்லை. அன்றாட வாழ்வை அறிந்து அனுபவிக்க இன்றேனும் விரைந்து எழுச்சிப்பட்டுவார் என்று மகரிஷி நம்மளை கூப்பிடுகிறார். இன்றைய சூழ்நிலையிலே இனி வரும் காலங்களிலும் இந்த இஞ்சி, தேன், மஞ்சள், எலுமிச்சை, மிளகு, அஞ்சற்பட்டில் உள்ள பொருட்கள் இவைகள் அத்தனையும் நம்மளை சரியாக கையாள தெரிஞ்சால் நமக்கு அற்புதமாக இந்த எதிர்ப்பு சக்தி பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. நம் பாரம்பரிய நல்லெண்ணெய் குளியல் இருக்கு பாருங்க, அது வாரத்துல ஒரு முறையாவது குறைஞ்சது ஒரு 3/4 மணி நேரம் செலவு பண்ணி அப்படி குளிக்கணுங்க. அது குளித்தல் என்றால் குளிர்வித்தல் என்று பெயர், நமது உடலுடைய சூட்டை தணித்தல் என்று பெயர். இது நம்முடைய பாரம்பரிய குளியல். இதை மறந்து விட்ட காரணத்தினால் இந்த பலவிதமான இந்த உடல் சூடாகி இந்த மனிதர்கள் நோய்க்கு உள்ளதற்கான ஒரு வாய்ப்புகள் நிறைய இருப்பதா தான் சித்த வைத்தியம். எப்படி குளிக்கணும்? நல்ல அந்த நல்லெண்ணெயை தடவி கொஞ்ச நாள் இருந்து, அப்புறம் கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னாக்கா அந்த சுடு தண்ணியில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒத்தனை கொடுக்கணும். அப்புறம் நம்ம உடம்பை அப்படியே நாமளே மசாஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த சீயக்காய் கொண்டு உடம்பு ஃபுல்லா அப்படியே திரும்ப ஒரு மசாஜ் கொடுக்கணும். அப்புறம் திருப்பி இந்த வெந்நீரை கொண்டு ஒரு முறை ஒத்தனை கொடுக்கணும், அதை மசாஜ் பண்ணணும். அப்படி செய்து இந்த உடலை துவட்டுறதுக்கு கூட ஒரு எப்படி துவட்டணும்னு சொல்லி கொடுக்குறாங்க இந்த சித்த வைத்தியத்துல. அந்த விதத்துல செய்கின்ற பொழுது இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை பண்பாடோடு இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையினுடைய தன்மையாக இருப்பதைத்தான் மகரிஷி அவர்கள் நமக்கு இந்த சித்த வைத்தியத்தில் குறிப்பிடக்கூடிய அளவிலே இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக பாவப்பதிகளும் போக்குமடிகளும், இந்த செயல்விளை தத்துவம், இந்த இரண்டுமே அற்புதமாக ஆன்மாவை குணப்படுத்த ஒரு காந்த மருத்துவமாகும்.
இது எத்தனை பேரை சுகமளித்திருக்கிறது. இந்த பாவப்பதிவுகள் எங்கே பதிகிறது? இந்த பாவம் என்றால் என்ன, இந்த புண்ணியம் என்றால் என்ன, இந்த பாவம் நம்ம உடம்புல எங்கே பதிகிறது, அந்த பாவங்கள் இந்த செல்களிலே எப்படி பதிகிறது, மூளையிலே எப்படி பதிகிறது, கருமையத்தில் எப்படி பதிகிறது என்று அற்புதமாக அந்த உளவியல் தத்துவத்தை நமக்கு சிறப்பாக எடுத்துக்கொள்கின்ற பொழுது நாம் ஏன் பாவம் செய்ய வேண்டும், நாம் ஏன் தீமை செய்ய வேண்டும் என்ற ஒரு உயரிய நிலைக்கு மனிதன் வந்து விடுகிறானே. செயல் விளைவு தத்துவத்தை அவன் செவிசாய்க்கின்ற பொழுது இதை செய்து நாம் ஏன் தீமையை செய்து தீமையை அடைய வேண்டும், நாம் நன்மையை செய்து நன்மையை பெற வேண்டும் என்று ஒரு உயர நிலையிலே நாம் செல்லக்கூடிய அற்புதமான மன உள பயிற்சி தான் இந்த செயல் விளை தத்துவம் பாவப்பதிவுகளும் போக்குவடைகளும். இந்த ஜூம் மீட்டிங்ல இந்த செயலியில அதிகமாக கையாளப்பட்ட தலைப்புகள் இந்த ரெண்டு தான். அதிகமாக கையாளப்பட்ட தலைப்புகள் இந்த ரெண்டு தான் என்பதை நாம் கூற முடியும். இந்த எத்தனை பேரை சுகமளித்திருக்கு தெரியுமா இந்த இரண்டு தத்துவங்களும் என்பதை பட்டியலிட பல நாட்கள் ஆகும். அப்படி ஆனந்தமய கோஷம், இந்த அறிவு ஞானம் அப்படின்னு இந்த மருந்தில்லா மருத்துவம் அப்படிங்கிற அளவில தான் இந்த ஆனந்தமய கோஷத்தை அருட்தந்தை அவர்கள் நமக்கு மருந்தில்லா மருத்துவமாக சில தத்துவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த மகரிஷியுடைய இறை தத்துவம் இருக்கு பாருங்க, ஒரு உளவியல் சார்ந்த ஒரு தத்துவம். மனிதனுடைய துன்பங்களுக்கு முதல் காரணமாக உள்ளது கடவுளை தேடிக்கொண்டே இருந்தும் காண முடியாத குறை இருக்கு பாருங்க. இதுதான் இன்னைக்கு பல வழிகளிலே துன்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதுக்கு இந்த துரியாதீத தவம்னு மகரிஷி கொடுக்கிறது இருக்கு பாருங்க, அந்த நிறைப்பேற்று நிலை தவம், இந்த டெல்டா அலைச்சூழலை குறைக்கின்ற நிலை, தானே இறைநிலையாக மாறக்கூடிய ஒரு நிலை, தூங்காமல் தூங்கி சுகம் காணுகின்ற நிலை. இந்த துரியாதீத தவம் எனக்கு முதல்ல கொடுக்கப்பட்ட பொழுது என்னால் உணரப்பட்டதை அப்படியே சொல்றேன். இது கிட்டத்தட்ட நம்மளை நாமே வசியப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிலை தான் இந்த துரியாதீத தவம். செல்ஃப் ஹிப்னாட்டிசம் என்று சொல்வார்கள். கடவுள் தேடல், புறப்பொருட்களை வசியப்படாமல், அதாவது புறப்பொருட்களை அந்த மதத்திலே அந்த கோயில்களிலே அந்த நிலைகளிலே வெளியிலிருந்து நமக்கு தாக்கத்தை கொடுத்து அதன் மூலமாக வசியப்படுத்தாமல் என்னுடைய அறிவை கொண்டே என்னையே வசியப்படுத்தக்கூடிய அற்புதமான செல்ஃப் ஹிப்னாட்டிசம் தான் இந்த துரியாதீத தவம். அப்ப அந்த இறை தேடல் முற்று பெறுகின்ற நிலைதான் இந்த துரியாதீத நிலம். அறிவு உயர்நிலை அடையக்கூடிய அற்புதமான நிலை தான் இந்த துரியாதீத நிலை. அதனால் உடலும் உள்ளமும் மேன்மை அடைகிறது, தூய்மை பெறுகிறது. இந்த வாசகத்துடைய பொருள் இதுதான், உடலும் உண்மை. அருணகிரி பெருமான் எல்லா வகையிலும் கெட்டு போய் கடைசியில போய் அந்த கோயில்களை உட்கார்கின்ற பொழுது அந்த முருகப்பெருமான் தோன்றியதாக சொல்வார்கள். அப்படி தோன்றிய பொழுது நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்கிறார் அருணகிரி. சும்மா இரு அப்படிங்கிற. அப்படி அவர் சும்மா இருந்த காலத்திலே தன்னுடைய உடலும் தன்னுடைய மனமும் தானாக சரியாகி கொண்டிருக்கிறது. அது போலதான் இன்றைய சூழ்நிலையில இந்த ஆனந்தமய கோஷத்துக்கு நாம் போயிட்டோம்னு வைங்களேன், எந்த மருந்துமே தேவையில்லை. அந்த உடலையும் இந்த உள்ளத்தையும் தானே புனரமைப்பு, ரீகேபிலிட்டேஷன் என்று சொல்வார்கள். அந்த முறையிலே தன்னையே தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய அற்புதமான நிலைதான் இந்த இறை உணர்ந்த நிலை. அப்படி எந்த மருந்துமே தேவையற்ற நிலை. இதுதான் ஆனந்தமய கோஷமாக மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த மிருகத்திடம் இருந்து வித்தெடுத்த மனிதன் ஞானம் பெற்று மாமனிதன் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான நிலை தான் இந்த மனவளக்கலையுடைய உச்சக்கட்ட பயிற்சியாகும். இந்த தெய்வ நிலை இயல்பாகவே அமைந்துவிடும். இந்த தெய்வ நிலை என்பது இயல்பாக அமைந்து விடுகிறது. உன்னிலே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர, எனதுள்ளம் தூய்மை பெற்றேன், இன்னும் வேறு என்ன வேண்டும், இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை அப்படின்ட்டு மகரிஷி இந்த உன்னிலே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர, எனது உள்ள தூய்மை பெற்றேன் அப்படிங்கிறாங்க. அதனால ஒரு ராஜா இந்த மனவளக்கலையுடைய அந்த மருத்துவ சிறப்பை பார்த்தோம்னா ஒரு கதை. ஒரு ராஜா பெரிய விருந்து படைக்கிறார். அந்த விருந்து படைக்கின்ற பொழுது எல்லா மக்களும் அப்படியே அந்த விருந்துக்காக காத்திருக்கிறார்கள். அந்த இலையிலே அறுசுவையும் படைக்கப்பட்டு ஆனந்த விருந்தை, ஒரு ராஜ விருந்தை கொடுக்கிறார். அப்படி கொடுத்த உடனே அந்த ராஜா வந்த உடனே தான் நீங்க சாப்பிடணும்னு சொல்லிடுறாங்க. அப்படி அந்த நிலையில எல்லாரும் அப்படியே வெயிட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்க. ராஜா வர்றாரு. அவரு ஒரு கண்டிஷன் போடுறாரு, ஒரு நிர்பந்தத்தை கொடுக்கிறார். என்ன சொல்றாரு, நீங்க எல்லாம் நல்லா சாப்பிடுங்க, ஆனா முழங்கைய மடக்காம நீங்க சாப்பிடணும் அப்படிங்கிற. என்னங்க, முழங்கையை மடக்காம நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் அப்படியே விக்கிச்சு போறாங்க. எப்படி முழங்கையை மடக்காம சாப்பிட முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையில நல்லா பரிமாறப்பட்டிருக்கு. அப்படித்தான் இந்த உலகம் அற்புதமாக நமக்கு படைக்கப்பட்டிருக்கிறது.
ஆனா நமக்கு அதை எப்படி சாப்பிடுவது என்று தெரியவில்லை. ஆனா ஒரு அறையில மட்டும் ஒரே சத்தம், ஜிலேபி நல்லா இருக்குது, இந்த பாயசம் நல்லா இருக்குது, இந்த சாம்பார் நல்லா இருக்குது அப்படின்னு ஒரே சத்தம் கேட்ட உடனே ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருக்கு. நம்ம விதியை மீறிட்டான் போல இருக்கு அப்படின்னு அந்த அறையை பாக்குறாரு. தன்னுடைய இலையில இருக்கக்கூடிய அந்த அறுசுவை விருந்த எடுத்து எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய அந்த ஆட்களுக்கு இவன் கொடுக்குறான். அவன் என்ன பண்றான், தன்னுகிட்ட இருக்கக்கூடிய அந்த இலையில இருக்கக்கூடிய அந்த அறுசுவை விருந்த இவன் எடுத்து அவனுக்கு கையை மடக்காமல் இப்படி கொடுக்குறான். இதுதான் எவ்வளவு அற்புதமான நிலை பாருங்க. அந்த போன்றதுதான் இந்த மனவளக்கலை. தானும் இன்புற வேண்டும், மற்றவர்களையும் இன்புறக்கூடிய அற்புதமான நிலையில தான் மகரிஷி அவர்கள் நமக்கு இந்த மனவளக்கலை என்ற மருத்துவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த நிலையிலே கடைசியாக அவர் இந்த உலக பேரரசு என்ற ஒரு நிலையிலே ஒரு பாடல் எழுதியிருக்கிறார்கள். உலக பேரரசு இன்றி போர் நிற்காது, உடைமை சமுதாயத்தின் பொதுவாகாமல் பல வகையில் தனி மனிதன் குழுக்களோடே பரவி நிற்கும் அவ்வப்போது கிளைத்து தோன்றும் கலகங்கள் ஓயாது, உலக மக்கள் கருத்துயர்ந்து அவ்வழியே செயலாற்ற திருந்தி முதலாய் பேதமர வென்றால் இந்த ஆட்சி குழந்தை வளர்ப்பினை ஏற்றால் அன்றி ஆகா. இந்த ஓருலக ஆட்சி அமையணும்னாக்க இந்த குழந்தைகளுடைய கைகளை தான், இந்த இளைஞர்களுடைய கைகளை தான் இந்த எதிர்காலம் இருப்பதை மகிழ்ச்சி அவர்கள் ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகிலேயே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை ஏற்படுத்தி இந்த எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும் என்ற உலக சமாதானம் என்ற அந்த வேள்வி அந்த வேத நூலிலே நமக்கு கொடுத்து அற்புதமான ஒரு புதிய உலகத்தை, ஒரு புதிய நல்லது ஒரு இன்பமான ஒரு உலகத்தை மகரிஷி அவர்கள் நமக்கு படைத்திருக்கிறார்கள். அது மிக 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 சிறந்த ஒரு அற்புதமான நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு மருத்துவம். அந்த மருத்துவத்திலே எல்லா மனிதர்களும் இன்புட்டு வாழ்வார்கள். காற்று பொது உடைமையாகும், நீர் பொது உடைமையாகும், நிலம் பொதுவுடையமாகும். அங்கு வறுமை என்று ஒன்று இருக்காது, உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று இருக்காது. அந்த நிலையிலே பார்க்கின்ற பொழுது எல்லா மக்களும் சரிசமமாக வருவது, எங்கே நோய், எங்கே பிரச்சனை, எங்கே இந்த மாதிரி தொற்று என்பது இல்லாமல் மனிதர்களால் இன்பமாக வாழ்வதற்கு இந்த மனவளக்கலை ஒரு மருத்துவம். இதுதான் இந்த வைத்திய பிஷக்காக விளங்கிய அருட்தந்தை மகிழ்ச்சி அவர்கள் ஒரு மருத்துவராக இருந்து தன்னிலை புலந்து எந்த விதத்திலும் மருந்து அவர்களை காப்பாற்றாது. நாம் சொல்லிக் கொண்ட அந்த மன வளக்கலை தான், இந்த மருத்துவம் தான் இந்த மனிதர்களை நல்வழிப்படுத்தும் என்ற சிறப்பான நிலையிலே இந்த ஆயுஷ் பவ என்ற ஆயுர்வேதிக், ஹோமியோ எல்லா மருத்துவம் நல்ல மருத்துவம் தான். இதுல ஒன்று குறைத்தல் என்பதை இல்லாத அளவுக்கு மனிதர்கள் வாழ்வதற்கு நல்லதொரு சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொடுத்த இந்த இறைநிலைக்கும் குருவுக்கும் நன்றி பாராட்டி உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து வாழ்க வளமுடன் நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆயுஷ் பவ அற்புதமா இருக்கு இல்லைங்களா? இந்த சொல்ல நமக்கு கேட்கறதுக்கே அன்பானவர்களே, மிக அருமையாக நமக்கு பேராசிரியர் மன்னர் உமாசங்கர் ஐயா அவர்கள் தஞ்சாவூரிலிருந்து நிறைய விளக்கங்களை அளித்தார்கள். ஐயா அவர்களுக்கு நாம் நமது நன்றிகளை தெரிவித்து தொடர்ந்து ஐயா அவர்களுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நாம் இணைய இருக்கிறோம். அதற்கு முன்பாக சில அறிவிப்புகள். ஆழியார் அறிவித்திருக்கோயிலிருந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இந்த மாதம் 16ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை தொடங்க இருக்கிறது. தமிழில் ஒன்று, ஆங்கிலத்தில் ஒன்றாக அது வர இருக்கிறது. விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமெனில் www.kundaliniyoga.edu.in என்னும் இணையதளத்திற்குள்ளாக நீங்கள் சென்று பார்க்கலாம். விவரங்களுக்கு vision@vedantri.ac.in என்னும் இணைய முகவரிக்குள்ளாகவும் நீங்கள் தகவல் தெரிந்து கொள்ளலாம். தொலைபேசி எண் 9385923733 என்னும் தொலைபேசி எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பானவர்களே, மகரிஷியின் அரிய வீடியோக்கள், தவங்கள், அன்பொழி மாத இதழ்கள், பேராசிரியர் விவரங்கள் இவைகளை பார்க்கவும் கேட்கவும் கூகுள் பிளே ஸ்டோருக்குள் சென்று anboli.in எனும் ஆப்பை டவுன்லோட் செய்து பயன்பெறலாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு நாளுமே மகரிஷியின் அரிய சொற்பொழிவு அதில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. மேலும் குரு காணிக்கை செலுத்த விரும்பும் அன்பர்கள் அன்பொலி ஆப், vedantri.edu.in எனும் இணையதளம் வழியாக குரு காணிக்கைகளை வழங்கி மகிழலாம். நீங்கள் யூபிஐ, இன்டர்நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் போன்ற அனைத்து வழிகளிலும் வழங்கலாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் வழங்கக்கூடிய மதிப்புமிக்க குரு காணிக்கைகள் அனைத்துமே உலக சமுதாய சேவா சங்கத்தின் பல்வேறு செலவினங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. அன்பர்கள் அதிக அளவில் குரு காணிக்கைகள் செலுத்த வேண்டுமா அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் உங்களின் மதிப்புமிக்க குரு காணிக்கைகள் உலக சமுதாய சேவா சங்கத்திற்கு பேருதவியாக இருக்கும் என்பதால் இந்த வேண்டுகோளை விடுக்கிறோம். தங்களின் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் அனைத்து
விசேஷ நாட்களிலும் நீங்கள் இந்த குரு காணிக்கைகளை செலுத்தி மகிழலாம். நேற்று நிறைய அன்பர்கள் குரு காணிக்கைகளை செலுத்தி மகிழ்ந்திருக்கிறார்கள். நாம அவங்க பேர்லாம் கொஞ்சம் சொல்றேங்க. நிறைய நண்பர்கள் வழங்கி இருக்கிறார்கள். பேர் சரியா டிஸ்பிளே ஆக மாட்டேங்குது. அதுல ஏதோ நெட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. நாளே நாம் அறிவிப்போங்க. கிட்டத்தட்ட ஒரு RS பிரியா, விஐபி ஜோன் ஆன்ஸ், அப்புறம் NG நியா, பாலராப்பா, அப்புறம் காயா, அதாவது வென் சதீஷ், அதாவது எங்கள் இமெயில் ஐடி வச்சு நான் சொல்றேங்க. இவங்கெல்லாம் நிறைய கொடுத்துருக்குறாங்க. இத்தனை பேருக்கும் உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறது. இவர்களும் இவர்களின் குடும்பங்களும் எல்லா வகையிலும் சிறப்பாக மகிழ்ச்சியாக உயர்வாக வாழ குருவின் நினைவில் இருந்து ஆழியாரிலிருந்து வாழ்த்தி மகிழ்கிறோம். அன்பானவர்களே, காயகல்பயோகா.edu.in எனும் இணையதளத்தில் காயகல்ப பயிற்சியை கற்றுக்கொள்ளலாம். இந்த பயிற்சியை கூகுள் பிளே ஸ்டோரில் உள்ள ஆப் மூலமாகவும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் என அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நாளைய சிறப்பு பேச்சாளர் பேராசிரியர் முனிரத்னம், முதுநிலை பேராசிரியர் முனிரத்னம் ஐயா அவர்கள் சென்னையிலிருந்து கருமையம் ஒரு பொக்கிஷம் எனும் தலைப்பில் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். இணைப்பில் இணைந்திருங்கள் அன்பானவர்களே. தொடர்ந்து கேள்வி பதில் நிகழ்ச்சி. மல்லிகா காளியப்பன் அம்மா அவங்க இப்போ கேள்வி கேட்கலாங்க. உங்க மைக் அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா, கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மல்லிகா காளியப்பன், மேடவாக்க மன்றம், சென்னையிலிருந்து பேசுறேங்கய்யா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா, ரொம்ப சிறப்பு. வருமுன் காப்பான் அறிவாளி, வந்த பின் பார்ப்பான் அறிவிலி அப்படின்ற பழமொழிக்கு ஏற்றவாறு வேதாத்திரியம் தான் முழுமையான மருத்துவம் அப்படின்றத ரொம்ப அற்புதமா சொல்லிட்டீங்க. சரிங்க. என்னுடைய கேள்வி என்னன்னாங்க, இந்த ஆயுஷ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ஆயுஷ் பவ, அற்புதமான ஒரு வார்த்தை. இது வந்து உடலுக்கா, மனதிற்கா, உயிருக்கா, ஆன்மாவிற்கா? ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விதமான மருத்துவங்கள் இருக்குது. உடலுக்கான மருத்துவம் வந்து அந்த அன்னமய கோஷம், மனோமய கோஷம், மனதுக்கான மருத்து இரண்டும் சேர்ந்தது தான் அந்த வைத்தியம் எல்லாம். ஆயுஷ்ங்கிறது ரெண்டு, அந்த மனம் பாதிக்கப்படும் போதுதான் உடல் பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு உண்மையான தத்துவத்தின் அடிப்படையில தான். மனதை சரி பண்ணிட்டோம்னாக்க எல்லா விதமான நோயும் தானா சரியா போயிடும் அப்படிங்கிறது வந்து அந்த சைக்கோசோமேட்டிக் டிசீஸ் அப்படிங்கிற மையமா வைத்துதான் இந்த 4 துறையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் செய்கிறார். உடலுக்கான மருத்துவம் மட்டுமல்ல, மனதுக்கான மருத்துவம் நிறைய மருத்துவம், முக்கியமாக பெண்களுக்கு ஹோமியோபதியில அற்புதமான மருந்துகள்லாம் இருக்குது. அவ்வளவுதான் அந்த மைண்ட் சிம்டம்ஸை வச்சு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், என்ன உங்களுக்கு அந்த வியாதிங்கிறத கண்டுபிடிச்சாங்க, ரூட் காஸ் கண்டுபிடிப்பாங்க. அதான் மகரிஷி கூட ஹோமியோபதி பாடலை பற்றி ஒரு அற்புதமான ஒரு பாடல் கூட சொல்லியிருப்பாங்க. அந்த ஹோமியோபதி என்பதுதான் இந்த உலகத்திலே ஒரு சிறப்பான வைத்தியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால இது மனதுக்கான, உடம்புக்கான மருத்துவத்தை விட மனதுக்கான மருத்துவம் தான் மிக மிக தேவையா இருக்கு இந்த நேரத்தில். வாழ்க வளம். ஸ்ரீனிவாசன் ஐயா கேள்வி கேட்கலாங்க. வாழ்க வளமுடன். திருவண்ணாமலையில இருந்து ஸ்ரீனிவாசன் பேசுறீங்கய்யா. வாழ்க வளமுடன், சொல்லுங்க. ஆயுஷ் பவ, அற்புதமான தலைப்பு, அருமையான விளக்கம். மனவளக்கலை என்பதே ஒரு அற்புதமான மருத்துவம் அப்படின்றத விளக்கியிருக்கீங்கயா, மிக்க நன்றிங்கய்யா. அப்ப நம்ம பயிற்சிகள் முறையா கரெக்டா செஞ்சா எந்த மருந்துமே தேவையில்லையா? உண்மைங்க, அப்படிதான். அதான் அந்த ஆனந்தமய கோஷம் வந்துட்டோம்னாக்க மருந்துகளே தேவைங்களா? மருந்து இல்லா மருத்துவம் தாங்க இன்னைக்கு உலகத்துல மிக சிறப்பா போயிட்டு இருங்க. மருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம வந்து இன்னைக்கு உலகத்துல ட்ரக் அடிக்ட் ஆகிட்டாங்க. இந்த ட்ரக் அடிக்ஷன்ங்கிறதே ஒரு மோசமான நிலையில மனிதர்கள் வாங்கிட்டு இந்த காலையில வச்சுக்கிற மேக்கப் டெஸ்ட் மாதிரி, அப்புறம் இந்த டிபன் பாக்ஸ் மாதிரி இன்னைக்கு வந்து டேப்லெட் பாக்ஸ்ல வச்சுக்கிறாங்க, மருந்து மெடிசன் பாக்ஸ் கிட்டனே வச்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு இல்லாம உடல்ல அப்படிதான் நம்ம சித்தர்கள்லாம் சரி பண்ணிருக்காங்க. அது சரி பண்ணதை வைத்துதான் நமக்கு இந்த மாதிரி முறைகளும் சொல்லியிருக்காங்க. உண்மைங்கய்யா, நிச்சயமா மருந்து இல்லாம வாழலாம். வாழ்க வளமுடன் ஐயா, நன்றி. அடுத்த அழைப்பாளர் பத்மநாபன் ஐயா, உங்க கேள்வி கேட்கலாங்க. மைக் அன்மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்பான பேச்சு. என்னுடைய கேள்வி என்னன்னா, எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? தயவுசெய்து கூப்பிடுறவங்க இங்க இருந்து சொல்லிடுங்க. பத்மநாபன், சென்னை மாநகர் அறிவு திருக்கோயில இருந்து பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க. வாழ்க வளம். இந்த பயிற்சியில இந்த வியாதி வந்ததுக்கு அப்புறம் இந்த சித்தா, யுனானி, ஹோமியோபதி இந்த மருத்துவத்துல எது சிறந்த மருத்துவம்? ஐயா எல்லாமே சிறப்பான. இதுல வந்து அதான் கடைசியா சொன்னேன்யா, எல்லாமே ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொன்னு சரி பண்ணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஹார்ட் டிசீஸ், அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய அந்த டயபெட்டிக்ஸ், இந்த டயபெட்டிக்ஸுக்கு பிபிக்கு எல்லாம் ஹோமியோபதியில மருந்து கிடையாதுங்க. ஏன்னாக்கா அது வந்து நோய்க்கு மருந்து இல்லை,
நோயாளிக்கு தான் மருந்து. நோயாளியுடைய சிம்டம்ஸ் வச்சுதான் அவங்க மருந்து கொடுப்பாங்க. அதுதான் அந்த ஹோமியோபதி. அப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த டயபிட்டிஸ், அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய அந்த ஹார்ட் டிசீஸ், இதெல்லாம் அலோபதி தாங்க பெஸ்ட். அலோபதி தான் உடனடியாக தீர்க்கக்கூடியது. அதுக்கப்புறம் அதுல இருந்து நம்ம வெளிவரக்கூடிய ஒரு தன்மையில தான் மற்ற மருந்துகள் இருக்கு. அப்படி ஒரே மருத்துவத்தை நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ஏமாந்து போடுவோங்க. கடைசியா ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். கண்ணமாப்பேட்டையில வேலை பார்த்த ஒரு அந்த தொழிலாளி ஒரு பெண எரியறப்போ அது என்ன வியாதிங்கிறத நான் கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறார். அது எலும்பு டிசைன் ஏறிமா ஒவ்வொரு மருந்துக்கும். அந்த ஒரு மருந்து தாக்கம் நம்ம உடம்புல இருக்கு அப்படிங்கிறாங்க. அதனால அந்த மருத்துவத்தில இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒரே டாக்டரை நம்புறதும் ஒரு விதமான ஒரு நம்மளுடைய மூடத்தனம் தான். ஏதோ ஒவ்வொரு ஸ்டெப்பை நம்ம மாறிட்டு போறப்போ நம்மளுடைய நிலைக்கு ஏற்ப, நம்முடைய தன்மைக்கு ஏற்ப, நம்முடைய காலத்துக்கு ஏற்ப, நம்ம விதிப்பின் அந்த நோய், அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எறும்பு கடிச்சு செத்தவனும் இருக்கான், யானை மிதிச்சு பொழைச்சவனும் இருக்கான் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது போல எந்த மாதிரி ஒரு நிலையில நமக்கு நல்லது நடக்கும்னு நினைச்சோம்னா கரெக்டா அந்த மருத்துவம் நமக்கு வந்து சேர்ந்துருங்க. உண்மைங்க. அதுதான் நம்முடைய வாழ்வில பார்க்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஜெயக்குமாரி அம்மா உங்க கேள்வி கேட்கலாங்க. மைக் அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா ப்ளீஸ். வாழ்க வளமுடன்ங்கய்யா. வாழ்க வளமுடன்மா. அம்மா ஒசூர்ல இருந்து பேசுறேங்கய்யா நானு. சொல்லுங்க. ஆயுஷ் பவ ரொம்ப சிறப்புங்கய்யா. மனவளக்கலை பயிற்சியே வந்து ஒரு மருத்துவ சிகிச்சை முறைன்னு ரொம்ப விளக்குனீங்க, நல்லா விளக்குனீங்கய்யா. எனக்கு 2 கேள்வி இருக்குதுங்கய்யா. ஒண்ணு பாத்தீங்கன்னா அந்த சலைவான்னு சொன்னீங்க இல்லைங்க, அதுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்கய்யா. 2வது வந்துட்டு ஹோமியோபதி மருத்துவம் வந்து நான் போயிருக்கேன், ஆனா ரொம்ப லேட்டா குணம் ஆகுதுன்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். சலைவாங்கிறது நம்ம எச்சில் தாமா. நம்ம வாயில சுரக்கக்கூடிய செக்ரீஷன் பேரு சலைவா. இங்க இருக்கக்கூடிய மியூக்கஸ் மெம்பரேன் நமக்கு வந்து ஒரு எச்சிலை சுரந்து அதன் மூலமாக நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த உணவை இங்கே நம்ம இறைவன் என்ன பண்ணிருக்கான், நம்மளுடைய உடல்ல இந்த பாதி செரிமானத்தை நம்ம வாயிலே கொடுத்துறோம். நல்ல அந்த சலைவாவோட மென்னு அப்படியே நம்ம அதான் சொல்லுவாங்க, உணவை குடி தண்ணீரை அருந்து அப்படிம்பாங்க, சாப்பிடு அப்படிம்பாங்க, தண்ணீரை கடி, உணவை குடி அப்படிங்கிறப்ப அந்த உணவை நல்லா கிட்டத்தட்ட ஒரு பீஸ் இட்லி எடுத்து அப்படியே சுவைச்சு பார்க்கதான் நம்ம இருக்கக்கூடிய இந்த 6 பட்ஸ் இருக்கு பாருங்க, அந்த சுவை உணர்வுகள், அரும்புகள், அதெல்லாம் அப்படி இணைந்து அந்த எச்சிலோடு உலகுல போறப்ப பாதி டைஜஸ்ட் ஆகுங்க. மீதி உள்ளதுதான் அங்க போய் வயிற்றுல செய்யணும். அதனாலதான் இறைவன் நமக்கு வந்து அற்புதமான இந்த உடல் அமைப்புல இந்த பல்லு, அதுக்கப்புறம் நாக்கு, அதுக்கப்புறம் வாயில இருக்கக்கூடிய அதான் அந்த சலைவாங்க. அந்த சலைவா அப்படிங்கிறது ஹோமியோபதியில மருந்து என்ன மருந்து கேட்டீங்க? நம்ம ஹோமியோபதி மருந்து சாப்பிட்டா ரொம்ப நாள் ஆகுது. ஆமா. அதுக்கு என்ன காரணம்னாக்க மேக்சிமம் நம்ம தமிழ்நாட்டுல உள்ளவங்க காலையில ஏஞ்சவொன்னா காஃபி டீ குடிப்பாங்க. இந்த காஃபி டீங்கிறது ஹோமியோபதியில கொஞ்சம் அவாய்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில ஆரம்ப காலத்துல இருந்துச்சு. இப்ப கூட கொஞ்சம் அதை கொஞ்சம் வீரியப்படுத்தி வச்சுக்காங்கன்னு வைங்களேன். 2வது இந்த ஹோமியோ மருந்து சாப்பிட்டோம்னாக்க 2 விதமான தன்மைகள் வரும். ஒண்ணு அமிலேஷன், இன்னொன்னு வந்து அக்ரிவேஷன் அப்படிம்பாங்க. ஒண்ணு அந்த நோய் குறையும், இல்லைன்னா அந்த நோயுடைய தாக்கம் அதிகரிச்சு அது உண்மையான ரூட் காஸ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை சரி செய்யும். உதாரணத்துக்கு முடி கொட்டுதுன்னு வைங்களேன், முடி கொட்டுதுங்கிறதுக்காக நம்ம வெளியில வந்து ஷாம்பு அதெல்லாம் வாங்கி போட்டுட்டு இருப்போம். ஆனா அது உண்மையான காரணம் உள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு முக்கியமான உறுப்பு இழக்கப்பட்டு அதனுடைய தன்மையை, அதனுடைய அந்த சிம்டம்ஸ் தான் அந்த முடி உதிர்தல், நெகத்துல சொத்த வருது, இதெல்லாம் காமிக்குங்க. அந்த காலத்துல நீங்க நல்லா கொஞ்சம் ஆழ்ந்து இதெல்லாம் நீங்க ஹோமியோபதி மருத்துவத்தை சரியான ஒரு மருத்துவர் உங்கள்கிட்ட போய் சந்திச்சு நீங்க கேட்டீங்கன்னாக்க அவர் கரெக்டா அதுக்கு பதில் சொல்லுவாரு. நீங்க வந்து அந்த நேரத்துல கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னாக்க முழுமையாக அந்த டிசீஸ் சரியாகும். அதான் அந்த ஹோமியோபதியோட சிறப்புமா. நிச்சயமா. வாழ்க. பாஸ்கரன் ஐயா கேள்வி கேட்கலாங்க. மைக் அன்மியூட் பண்ணிக்கலாங்க ப்ளீஸ். இணைப்பில் இருக்கீங்களாங்க பாஸ்கரன் ஐயா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மனவளக்கலை என்பது மாமருந்து என்பதை நீங்க வந்து ஆயுஷ் பவங்கிற தலைப்பு அருமையான சொன்னீங்க. நீங்க தீர்க்காயுசு பவன் என்று வாழ்த்துக்கிறீங்க. நன்றி. அருமையான எல்லாரும் அது மாதிரி தானே இருக்கணும். அதுக்காக தான் மகரிஷி நமக்கு வந்து இந்த பொக்கிஷத்தை நமக்கு விட்டுட்டு போயிருக்காங்க. நீங்க சொன்னீங்க, நீங்க தீர்க்காயுசுவா இருக்க சொல்லி இருக்கணும் அப்படின்னு. அவ்வளவு நாள் கஷ்டப்படணும்னு நினைக்கிறீங்க. ஆனா மனவளக்கலை இருக்கு, நான் சமாளிச்சிடுறேன். சபரீஸ் சுந்தர வடிவேல் ஐயா கேட்டுக்கலாங்க கேள்வி. வாழ்க வளமுடன்.
ஐயா வணக்கம் ஐயா. உமாசங்கர் ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. நான் சவரேஷ் ஆஸ்திரேலியால இருந்து பேசுறேங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா உங்க சிறப்புரை. நான் எவ்வளவோ இதுக்கு இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி, லெசிபோ எஃபெக்ட், இந்த NLP எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். மகரிஷி இது ரொம்ப சிம்பிள், கரெக்டா எல்லா எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி இருக்கு. ரொம்ப நன்றி. நீங்க உங்க ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. என்னோட கேள்வி வந்து இந்த இது ஆயுர்வேதாலியா சித்தாலியா அந்த எனிமா மூலமா வயிற்ற இது கிளீன் பண்றாங்க, அது தப்பா நல்லதா இதாங்க ஐயா? அது பண்ணலாங்களா? சித்தாவுல அது மாதிரி செய்வாங்க. சித்தாவுல வந்து இந்த ஒரு இதுக்குன்னு ஒரு கழுவக்கூடிய ஒரு மெட்டீரியல் இருக்குது. அதன் மூலமாக இதுக்கு வந்து இதுலயும் உண்டுங்க. நம்ம அலோபதிலையும் இனிமா கொடுப்பாங்க பாருங்க. அதைத்தான் வந்து அந்த காலத்துல இருந்து இந்த மாதிரி இந்த குவளை அப்படிங்கிறத வச்சு அந்த தண்ணீரை உள்ளுக்குள்ள செலுத்தி நம்மள்ட்ட கழிவுகளுடைய தேக்கம் தாங்க நமக்கு நோயாக வருது. கழிவுகளுடைய தேக்கம் தான் இந்த சளியுடைய தேக்கம், மலத்துடைய தேக்கம், அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய அந்த யூரினுடைய தேக்கம், இந்த தேக்கங்கள் வேர்வுடைய தேக்கம். இன்னைக்கு வந்து எல்லாம் ஏசியில இருக்காங்க. இந்த ஏசியில இருக்கிறப்ப அந்த வேர்வை பெர்ஸ்பிரேஷன் சொல்லக்கூடிய இந்த வேர்வை அப்படியே நம்ம உள்ளுக்குள்ள வெளியில வராம நம்மளுடைய அந்த பேலன்ஸ, அந்த ஹீட், நம்மளுடைய நார்மல் டெம்பரேச்சர் வந்து அது பாதிக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த கழிவுகள் வெளியேறிச்சுன்னு வைங்களேன், நமக்கு எந்த விதமான துன்பமும் வராம இருக்கக்கூடிய தன்மையில தான் இந்த மாதிரி சித்தாவிலையும் அந்த மாதிரி வச்சுக்கலாம். சித்தாவுல வந்து நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய வாழை குளியல், வாழை மட்டை குளியல்னு ஒண்ணு வைப்பாங்க. வாழை இலை குளியல், புற்றுமண் குளியல், இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஒரு மாதிரி கேப் மாதிரி வைப்பாங்க. அந்த கேப் மாதிரி போயிட்டோம்னாக்க சுத்தமா நம்ம உடம்புல ஓவர் ஆயில் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. அப்படியே அதுக்கப்புறம் உடம்பு லேசாயிடுங்க. அந்த அளவுக்கு எல்லாம் நம்மள்ட்ட நிறைய சித்த வைத்தியத்துல நிறைய இருக்குங்க, நிறைய இருக்கு. வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன். கல்பனா அம்மா மைக் அன்மியூட் பண்ணிக்கலாங்க, கேள்வி கேட்கலாங்க ப்ளீஸ். எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. ரொம்ப அருமையா இருந்ததுயா, ரொம்ப சிறப்பா இருந்தது. நிறைய ஆடியோ தெளிவா இல்லைங்கம்மா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சூரியகலா அம்மா கேட்கலாங்க, மைக் அன்மியூட் பண்ணிக்கலாங்க ப்ளீஸ். ஹலோ, வாழ்த்துக்கள். சூரியகலா அம்மா கேட்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நல்ல இந்த குடியாட்சி நாட்டுல உங்க பேர் ரொம்ப அருமையா இருக்குங்க ஐயா. எல்லாரும் நாட்டு மன்னர்கள் அப்படி வச்சுட்டாங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க ஐயா. உடைய கருத்து இந்த காலகட்டத்துல ரொம்ப அருமையா நல்லாவே இருந்தது. இதுல வந்து இந்த சொன்னீங்க பாருங்க ஐயா, அதாவது மருத்துவம் வந்து தமிழ்ல வந்து சித்தா என்றும் வடமொழியில ஆயுர்வேதம்னும் உருதுல யுனானின்னு சொல்றாங்கன்னு சொன்னீங்க. அப்பனா இது மூணு ஒரே மருத்துவமா ஐயா? இல்ல, கிட்டத்தட்ட இது ஒவ்வொரு காலகட்டத்துல ஏற்பட்ட, சித்தர்கள் காலத்துல ஏற்பட்டது சித்த வைத்தியம், அதற்கு முன்னாடி ஏற்பட்டது ஆயுர்வேதிக். இந்த ரெண்டும் ஒரே கண்டெம்பரரிஸ் அப்படிம்பாங்க, ஒரே காலத்துல ஏற்பட்டது. யுனானி வந்து அந்த இஸ்லாத் மன்னர்ல ஏற்படுத்தப்பட்டது. நபிகள் நாயகம் நிறைய இதை பற்றி மருத்துவ முறைகள்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம சென்னையில, நீங்க எந்த ஊருங்கம்மா? மெட்ராஸ். சென்னையில திருவான்மியூர்ல இம்காப்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குங்க. இம்காப்ஸ் அப்படிங்கிற சூப்பர் மருந்தெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க. ஆயுர்வேதிக், சித்தா, யுனானி, அதுக்குன்னு தனிப்பட்ட முறையில டாக்டர்ஸ் இருக்காங்க. என்னென்ன நிலவம்பு நீர் எல்லாம் அவங்க அற்புதமாக தயாரிச்சு கொடுக்குறாங்க. அதனால மூணு கிட்டத்தட்ட இயங்கும் தன்மை, அதனுடைய வெளிப்பாட்டுடைய தன்மை எல்லாம் இந்த தோஷத்தை வச்சுதான் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த வாத பித்த சிலோத்துமம் இத மாதிரி அடிப்படையில தான் அது கொடுக்கறதுனால பேரு வெவ்வேறாக இருந்தாலும் செயல்பாடுகள் ஆனா தோன்றிய காலங்கள் வேற. தோன்றிய காலங்கள்லாம் வெவ்வேறு காலம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பார்த்தசாரதி பலராமன் கேட்கலாங்க கேள்வி. வாழ்க வளமுடன். மைக் அன்மியூட் பண்ணிக்கலாங்கய்யா. பார்த்தசாரதி பலராமன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அருள்நிதி பார்த்தசாரதி இங்க ஆஸ்திரேலியால இருந்து பேசுறேங்க ஐயா. உங்களுடைய உரை மிகவும் சிறப்பாக இருந்தது. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. எனக்கு வந்து ரொம்ப நாளா ஒரு டவுட்டிங் ஐயா. இந்த எண்ணெய் ஸ்தானத்தை பத்தி அருட்தந்தை அவர்கள் வந்து ஞான களஞ்சியம் புக்ல வந்து ஒரு பாடல்ல சொல்லி இருக்கிறாங்க. குண்டலினி யோகிக்கு உரிய 10 நெறிகள். அதுல வந்து எண்ணெய் ஸ்தானத்தை தவிர்க்க சொல்லி இருக்கிறாங்க. சோ குண்டலினி யோகி எண்ணெய் ஸ்தானம் செய்யலாமா செய்யக்கூடாதா, அது ஒரு கேள்வி. அப்புறம் இந்த வெண்படுதல் வந்து அது வருவதற்கு என்ன காரணங்க ஐயா? அது வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அதுங்க இது வந்து நம்ம சித்த வைத்தியத்துல ஒரு முறைப்பாடா இருக்குன்னு சொன்ன தவிர அது நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா அவங்களுடைய உடம்புக்கு தகுந்த மாதிரி இதை ஏத்துக்கிட்டு நம்ம செய்யலாம். குண்டலினி யோகிங்களுக்கு செய்யாதது இது வரைக்கும் எனக்கு அந்த தகவல் இது வரைக்கும் தெரியாம போயிடுச்சுங்க. இல்லைன்னா கூட அதை நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா மகரிஷி ஒண்ணு சொன்னாங்கன்னாக்கா அதுக்கு மேல அப்பீலே கிடையாது. இருந்தாலும் வந்து அதுல சில பலன்கள் இருக்கிறதுனால நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்குது. இந்த லெகோரியா என்று சொல்லக்கூடிய வெள்ளைப்படுதலுங்க இந்த பெண்களுடைய இந்த அதிகமான சூட்டின் காரணமாகும்.
அதனுடைய விளைவாக இது அந்த மியூக்கஸ் மெம்பர் எல்லாம் அப்படியே அந்த ஹீட்டு காரத்துல அந்த மாதிரி அந்த பீரியட் டைமத்தில் நிறைய இதுக்கு அற்புதமான மருந்து ஹோமியோபதியில மருந்துல இருக்குதுங்க. அதோட அவர்களுக்கு இந்த கசகசா அரைச்சி கொடுக்கறது, அந்த பால் எடுத்து கொடுக்கறது, தேங்காய் பால் எடுத்து கொடுக்கறது, இந்த மாதிரி தன்மையில இருக்கிறப்போ அந்த லெகரியோ என்று சொல்லக்கூடிய வெள்ளைப்படுதலும் சரியாகிறது நிறைய வாய்ப்புங்க இருக்குது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. குமாராணியமா கேள்வி கேட்கலாங்க. மைக் அன்மியூட் பண்ணிக்கலாங்க ப்ளீஸ். வாழ்க வளமுடன். குமாராணி இணைப்புல வரல. புருஷோத்தமன் ஐயா அன்மியூட் பண்ணிக்கலாங்க ஐயா மைக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்பான ஒரு சிந்தனை உரை. தலைப்பு அதை விட பிரமாதம். அதற்கு மேல நீங்க கொடுத்த கேள்விக்கு கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் ரொம்ப சிறப்பா இருக்குது. அதனால இது சக்தி ஐயா ரொம்ப ரசிக்கிறார் தெரியுது. அற்புதமான சிந்தனை உரைய ரொம்ப விளக்கமாக ரொம்ப அற்புதமா சொல்லிருக்கீங்க. அறிவுத்திருக்கோயில் அறக்கட்டளையின் சார்பாகவும் மனவளக்கலை சங்கமும் பேராசிரியர்கள் சார்பாகவும் உங்களுக்கு நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்வுகள், மெய்ஞானம் வாங்கி உங்களுடைய அருள் தொண்டும் ஆன்மீக தொண்டும் சமுதாய பணியும் மென்மேலும் சிறந்து விளங்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. குருவருள் காட்டிய வழி. குருவருள் காட்டிய வாழ்க. சித்ராமா மைக் அன்மியூட் பண்ணிக்கலாங்க. கேள்வி கேட்கலாங்க ப்ளீஸ். ஐயா தஞ்சாவூர்ல இருந்து சித்ராங்க ஐயா. சொல்லுங்க. அறிவு போல் கொட்டியது ஐயா உங்களுடைய சொற்பொழிவு. கேட்க கேட்க திகட்டாத ஒரு தெளிவான பேச்சுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இன்னைக்கு கேள்வி என்ன அப்படின்னா, குழந்தை இன்மைக்கு இந்த காயக்கல்ப பயிற்சி மிகவும் உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்கய்யா. அது கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து செய்யணுமா, இல்ல மனைவி மட்டும் செய்தா போதுமா, எப்படிங்கய்யா அது? அதுக்கு குழந்தையின்மைக்கு கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து செய்யணும். அப்படித்தான் மகரிஷி அவர்கள் நமக்கு இந்த இதை கொடுத்திருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து செய்யறப்போ என்னென்ன மாதிரி முறைகள் இருக்குது, அந்த முறைகள் படி எப்படி இவர்கள் இந்த காயகல்ப பயிற்சி கையாள வேணும், எப்படி அந்த நரம்புக்கம் போடணும், எப்ப ஓஜஸ் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய அந்த பேராசிரியர்கள் நல்ல விபரமா கேட்டு அந்த பிள்ளைகள் 2 பேருமே ஒரே நேரத்துல அவர்களை வச்சோம்னாக்கா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அவர்கள் குழந்தை பேர் வருவதற்கெல்லாம் நிறைய ஒரு அற்புதமான பயிற்சி திட்டத்தை மகரிஷி காயகல்பத்துல கருவிலே திருவுடைய பிள்ளைகள்லாம் பிறக்கும். அது மாதிரி பிறந்திருக்காங்க. நம்மளுடைய அனுபவத்துல நிறைய இப்ப இருக்கக்கூடிய பேராசிரியர்கள்லாம் மகரிஷி இருக்கக்கூடிய காலத்துல அந்த காயகல்ப பயிற்சியால பிறந்த பெருமகனார்கள்லாம் இன்று பெரிய அளவிலே பேராசிரியர்களாக இருந்து கொண்டு அற்புதமான அருட்தொண்டு ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. பத்மஜோதி மூர்த்தி ஐயா கேள்வி கேட்கலாங்க. மைக் அன்மியூட் பண்ணிக்கோங்க. மூர்த்தி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சென்னையிலிருந்து செங்கல்நமார்ல இருந்து பேசுறேங்க ஐயா. மிக சிறப்பான கருத்துக்கள் உங்களது. வட இந்தியாவில ஐயா வாட்ஸ்அப்ல பார்த்தேன், ஒரு யோகி 1897 பிறந்து 123 ஆண்டுகாலம் வாழ்ந்து வர்றாராம். அவருடைய வாழ்க்கை முறை பாத்தீங்கன்னா நோ நீட், நோ எக்ஸ்பெக்டேஷன், நோ வரிஸ், நோ டிசீஸ், நோ மெடிசின், நோ ஒன்லி யோகான்னு சொல்லியிருக்காரு. அப்போ 120 ஆண்டுகள் மேல வாழ முடியுமாங்க ஐயா மனிதன்? சில நேரத்துல சில இன்னோவேஷன்ஸ் நடக்கத்தாங்க செய்யும். 120 ஆண்டு காலங்கிறது மனிதனுடைய அதுதான் கரெக்டான வயது. அந்த 120 ஆண்டு காலம் தான் நிர்ணயிக்கப்பட்ட வயது. இப்ப எல்லாம் 60, 70, 50ன்னு வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் உண்மையான மனிதனுடைய வயது 120 ஆண்டுகள். அது அதனால 123 ஆண்டுகள் அதற்கு மேலும் வாழ்றதுக்கு நிறைய வாய்ப்பு, நிறைய அது மாதிரி வாய்ப்புகள்லாம் இருந்து கொண்டு இருக்கீங்க. நிச்சயமாக முடியும். மருந்து இல்லாமல் வாழலாம். அன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப்ல பார்த்தாங்க, அவரு கிட்டத்தட்ட ஒரு 90ல இருந்து 95 வயசு இருக்கும். அவர் போட்டு இந்த பாடிய அப்படியே பிளாஸ்டிக் போல வளைக்கிறாரு. அப்படியே அந்த உட்கார்ந்த நிலையில இருக்கிறப்போ அவர் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறது அப்படிங்கறத நம்ம இதுக்கு காரணம் என்னன்னாக்கா, அவங்க வீட்டை விட்டு வெளியில போயிட்டானாலங்க நம்மள மாதிரி இந்த குடும்ப பிரச்சனை எல்லாம் இருக்காது. ஃபர்ஸ்ட் அதுல அவங்க தப்பிக்கிறாங்க. அதனாலதான் இந்த ஆன்மீகத்துக்கு சன்னியாசங்கிறது மிகப்பெரிய நல்லது அப்படின்னு சில இயக்கங்கள் சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த பர்டன்ஸ்ல பாருங்க, பர்டன்ஸ்லனால இப்ப நம்ம பேசிக்கிட்டே இருக்கேன், திடீர்னு காலிங் பெல் அனுப்பிச்சுனாக்க கவனம் எல்லாம் எனக்கு அங்க போயிடும். ஆனா அவருக்கு அப்படி இல்லை. அந்த ஆழ்ந்த நிலையிலேயே, அந்த இயற்கை நிலையிலேயே, அந்த இறை நிலையோடு அப்படி கலக்கின்ற பொழுது தானே, அதுதான் சொன்ன அந்த அருணகிரிநாதருடைய உதாரணம். அவருடைய உடம்பு தானா சரியாயிடுச்சு பாருங்க. அது பாருங்க, எல்லாமே தானாக நடக்கக்கூடிய நிலையில வரப்போ மருந்து தேவையில்லை, அவருக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் தேவையில்லை. நீண்ட நாள் வாழக்கூடிய ஒரு அற்புதமான கலை நம்ம சித்த கலையிலும் ஆயுர்வேதிக் கலையிலும் இருக்கிறது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பத்மஜோதி அம்மா கேட்கலாங்க. மைக் அன்மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். கோபிச்செட்டி பாளையம் அறிவு திருக்கோயில இருந்து பேசுறேங்க ஐயா. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன்.
ஐயா இப்ப வந்து நீங்க பேசுனது நல்லா இருந்ததுங்க ஐயா. நீங்க வந்து 4 இத பத்தி பேசுனீங்க. சித்தா, ஆயுர்வேதா, யுனானி அப்படின்னு 4 இத பத்தி பேசுனீங்க ஐயா. இப்ப எனக்கு வந்து ஃபிக்ஸ் இருக்குதுங்க ஐயா. அது வந்து எந்த முறையான மருந்த சாப்பிட்டா அது வந்து குணமாகுங்க ஐயா? நீங்க இப்போ வந்து மேக்சிமம் எந்த விதமான வியாதிக்கும் அலோபதி மருந்துல வந்து பேலியேஷன் அப்படிங்கிற அளவுக்கு இந்த கடுமையை தணிக்கக்கூடிய அளவுக்கு தான் மருந்துகள் கொடுக்கப்படுகிறது. அதுக்கு வந்து முழுமையான தீர்வு என்ன பாருங்க, பல தொற்றுகளுக்கு நான் மருந்து கண்டுபிடிக்கல. இந்த இஃபோலா, அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய சாரா, இதுக்கெல்லாம் நான் மருந்து கண்டுபிடிக்கல. டெங்கு, இதுக்கெல்லாம் நான் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு வாட்டி நான் படுத்திருந்தப்போ உங்களுக்கு காய்ச்சலுக்கு எந்த மருந்துமே கிடையாதுங்க, ஆனா நீங்க நிறைய தண்ணி குடிங்க, நிறைய ஜூஸ் குடிங்க, நாங்க சப்போர்ட் தான் பண்ணுவோம் அப்படின்னாங்க. அதனால இந்த மாதிரி இந்த ஃபிக்ஸ்க்கெல்லாம் சரியான மருத்துவம் வந்து அலோபதியில நமக்கு இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதே நேரத்துல நீங்க வந்து நம்மளோட இணையக்கமாக இருக்கக்கூடிய அந்த அது என்ன அது சரியா ஞாபகம், அது என்னங்க அந்த மேல வர்மா ட்ரீட்மெண்ட் நீங்க எடுத்துக்கிட்டு அதோட மேற்கொண்டு ஹோமியோவில இது நல்ல மருந்து இருக்குது. ஹோமியோவிலையும் நல்ல மருந்து இருக்குது. அதன் மூலமாக நீங்க சரியா இது பண்ணிடலாம். அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், இது மாதிரி இதெல்லாம் மருந்துலாம் மருத்துவங்கள். இதெல்லாம் கொஞ்சம் நீங்க வந்து அப்பப்போ கொஞ்சம் டைவர்ட் பண்ணி எது உங்களுக்கு சாதகமா இருக்கோ அது வரைக்கும் நீங்க இதை போய் பார்த்துக்கிட்டு நிச்சயமா அந்த பிக்ஸை நீங்க நிப்பாட்டிடலாம். அந்த முயற்சி இருந்துச்சுனாக்க அதோட நம்ம மனவளக்கலையுடைய அந்த பயிற்சிகளை முடிஞ்சவரை செய்யுங்க. எது எது உங்களால முடியுமோ. நரம்புக்கு நிறைய போடுங்க, நரம்புக்கு நிறைய அப்பப்ப போட்டுட்டே இருங்க. ஏன்னா இந்த பிக்ஸ்ங்கிறது நரம்பு மண்டலத்தை பாதித்த ஒரு நிகழ்வாகும். அப்படி இருக்கிறப்ப அந்த நரம்பு ஊக்கம் போட 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 அந்த நரம்பு மண்டலம் நல்லாயி உங்களுக்கு சீக்கிரமா இதெல்லாம் இதெல்லாம் ஒரு சின்ன டெக்னாலஜி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சிங்கய்யா. கணேசன் மைக் அன்மியூட் பண்ணிக்கலாங்க, கேள்வி கேட்கலாங்க ஐயா. எங்க பேசுறீங்கன்னு சொல்லுங்கய்யா. ஹலோ. இணைப்பு கிடைக்கல. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஜெயந்தி ஸ்ரீரங்கம். ஜெயந்தி ஸ்ரீரங்கம் கேட்கலாம். அவர் பேசிட்டு இருக்காரு போல இருக்கு. இல்ல பேசுங்கம்மா, பேசுங்க பேசுங்கம்மா. ஜெயந்தி ஜெயந்தி அம்மா சொல்லுங்க. ஹலோ ஜெயந்தி அம்மா, ஸ்ரீரங்கம் அன்மியூட் பண்ணிக்கலாம். கேட்கலாங்கம்மா. இன்னும் நீங்க மியூட் பண்றீங்க. வாழ்க வளமுடன். ஹலோ. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இது போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிற டாக்டர் சக்திகுமார் சாரும் பேராசிரியர் மன்னன் அவர்களும் முதல்ல ஆயுஷ்மான் பவா, நீங்க 2 பேரும் தோழி வாழ்க்கணும் சார். அவங்க எல்லாருமே வந்து 90% டாக்டரா ஆக்கி விட்டுட்டு போயிருக்கிறாரு வேதாத்ரி மகரிஷி ஐயா. நீங்க வந்து இது மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு பேச வச்சு, டாக்டர் எல்லாம் பேச வச்சு எங்களை எல்லாம் இன்னும் 120 நாள் வாழ வைக்கிறதுக்கு நீங்க எல்லாம் ஏற்பாடு 120 வருஷம். ரொம்ப நன்றி சார். வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு ஒரு இது என்னன்னா, இப்ப ஹோமியோபதி மருந்து எடுக்கும்போது என்னன்னா, வேற எதுக்காக இந்த சுகருக்கு ப்ரெஷருக்குன்னு எடுத்தோம்னா என்ன ஆகுதுன்னா சளி பிடிச்சிருது சார். சளி பிடிச்சிட்டு மூக்கெல்லாம் ஒழுகிட்டு இருக்கிற மாதிரி, தலையெல்லாம் பாரமாயிட்டு வேற மாதிரி சைடு எஃபெக்ட் எல்லாம் வருது. அதனால எனக்கு அது எடுக்க கொஞ்சம் பயமா இருக்கு. ஆரம்பத்துல சொன்னேங்கம்மா, இந்த பிபி சுகருக்குலாம் இது வந்து நோய்க்கு மருந்தே கிடையாது. ஹோமியோபதியில நோய்க்கு மருந்து கொடுத்தாருனாக்கா அது வந்து ஒரு வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக கொடுக்குறாரு. ஆனா உண்மையிலேயே வந்து நோயாளிக்கு தான் மருந்து கொடுக்கணும். அப்ப உள்ள சிம்டம்ஸ்ல என்ன பார்த்து கொடுக்கறதா தான் நமக்கு சிறப்பா இருக்கும். இந்த சுகர்ல மேக்சிமம் பாத்தீங்கன்னா டயபெட்டிக்ஸ்ல ஒண்ணு கண்ணு பாதிக்கும், இருதயம் பாதிக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்னி பாதிக்கும், தோல் பிரச்சனைகள் வரும். இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த சிம்டம்ஸ் தகுந்த மாதிரி அப்பப்ப நம்ம மாத்திக்கிட்டே இருக்கணும். ஒரே மருந்த மேக்சிமம் வந்து மதர் டிஞ்சர் கொடுப்பாங்க இந்த இதுக்கு சுகருக்காக வேண்டி. அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு கொஞ்சம் மாத்தி இதை வேறு சிகிச்சை நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. அதன் மூலமாக நீங்க சிறப்பா வாழலாம். நிச்சயமா வந்து ஹோமியோபதி கொஞ்சம் நிச்சயமா லேட் ஆகும். ஆனா அது சைட் எஃபெக்ட், நீங்க சொல்றது சைட் எஃபெக்ட் இல்ல, உள்ளுக்கு இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியே கொண்டு வரும் ஹோமியோபதியோட முதல் கட்டாயிடுச்சு. பேசுங்கய்யா. கடைசி கேள்வி முதுநிலை பேராசிரியர் சத்தியமூர்த்தி ஐயா கேட்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். பெங்களூர்ல இருந்து ஐயா மைக் அன்மியூட் பண்ணிக்கலாங்க ப்ளீஸ். வாழ்க வளமுடன். கேட்கலாம் ஐயா. வாழ்க வளமுடன். நான் ஒண்ணு நான் இந்த சைக்கோசோமேட்டிக் டிசீஸை ஒரு 15 வருஷமா
ரெகுலரா எல்லா இடத்துலயும் நான் இது டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் எல்லா இடத்துலயும் நான் பேசியிருக்கேங்க. நான் இதுக்கு ஒரு புதுசா ஒரு தலைப்பொண்ணு ரீசெண்டா தோணுச்சு. மனமது செம்மையானால் மந்திரம் சபிக்க வேண்டாம்னு இருந்தத மனமது செம்மையானால் மாத்திரை சாப்பிட வேண்டாம். அத பகிர்ந்துக்கலான்னு சொல்றதுக்காக. வாழ்க வளமுடன். இதே மாதிரி மனவளக்கலை பேராசிரியர்கள் மனத்தை வளப்படுத்துறதுக்கான இந்த சைக்கோசோமேட்டிக் டிசீஸ் நான் டாக்டர்ஸ்க்கு எல்லாரும் பேசுறப்ப சொல்லுவேங்க. நீங்க டாக்டரா இல்லையான்னு எனக்கு தெரியாது, பட் ஸ்டில் சரி, நானும் டாக்டர் கிடையாதுங்க. ஏன்னா டாக்டர் சொல்லுவாங்க, நான் ஒண்ணும் இல்லை, இத சாமிஜியோட மனவளக்கலை பாகம் 2ல இதை பத்தி எல்லாம் பேசியிருக்காரு, அதை எம்பசைஸ் பண்ண காலத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கன்னு சொல்றதுக்காக தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லுவேன். அவ்வளவுதான். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். சான்ற பெருமக்களே, மிக அருமையாக நமக்கு இவ்வளவு நேரமும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பேராசிரியர் மன்னர் உமாசங்கர் ஐயா அவங்க பேசினாங்க. ஐயா அவங்களுக்கு நாம நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். இணைப்பில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும் தவநிலைக்கு வந்துடலாங்க. பேராசிரியர் மன்னர் உமாசங்கர் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இன்றைக்கு இணைப்பில் இணைந்த அத்தனை அன்பு உள்ளங்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக வாழ இறையருளும் குருவர்களும் துணை இருக்க வேண்டும் என்று வேண்டி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து மகிழ்கிறோம். இந்த சிறப்பான நிகழ்வு நடைபெறுவதற்கு அனுமதி அளித்த நமது மதிப்பிற்குரிய உலக சமுதாய சேவா சங்க தலைவர் அருள்நிதி பத்மஸ்ரீ SK மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த சிறப்பு நிகழ்வுகளை எல்லாம் நமக்கு காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை பெங்களூரிலிருந்து நெறிப்படுத்தி வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் தொழில்நுட்ப பிரிவு இயக்குனர் பேராசிரியர் கிரீஷ் முரளி ஈஸ்வர் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கிறோம். அதே போல டெக்னிக்கல் சப்போர்ட் செய்தரக்கூடிய பெங்களூர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் விஜய் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த சிறப்பு நிகழ்வுகளை நமக்கு ஸ்கை யோகா டிவி மற்றும் வேதாத்திரி ஃபார் ஓல்டு பீஸ் யூடியூப் சேனல், அதே போல ஃபேஸ்புக்லையும் பதிவேற்றம் செய்வதற்கு உதவி செய்யக்கூடிய ஆழியார் அறிவித்திருக்கோயில் WCSC IT டிபார்ட்மெண்ட் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கிறோம். அன்பானவர்களே, இனி நாளைய நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6 மணிக்கு உடற்பயிற்சி, 7 மணிக்கு 9 மையதவம், 7:30 மணிக்கு ஆங்கிலத்தில் தவம், நாளை காலை 11 மணிக்கு முதுநிலை பேராசிரியர் முனிரத்னம் ஐயா அவர்கள் சென்னையிலிருந்து கருமையம் ஒரு பொக்கிஷம் என்னும் தலைப்பில் நம்மோடு இணைப்பில் இணைய இருக்கிறார்கள். தொடர்ந்து ஐயா அவருடைய கேள்வி பதில் நிகழ்ச்சி. மாலை 6 மணிக்கு துரியாதீதம், 7:30 மணிக்கு ஆங்கிலத்தில் தவம், 8 மணிக்கு ஆங்கிலத்தில் பேராசிரியர் உரை. இந்த எல்லா நிகழ்வுகளிலுமே நீங்கள் பங்கெடுத்து பயன்பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு, அன்பானவர்களே, இந்த நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நீங்கள் உங்களுடைய அன்பு உறவினர்கள் நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துங்கள். ஏனெனில் நமது ஜூம் இணைப்பில் கிட்டத்தட்ட 1000 அன்பர்கள் வரை பயன்பெறக்கூடிய வசதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் உங்களுடைய அன்பர்களுக்கெல்லாம் 81911 இந்த நம்பர் அனுப்பி காலையில் 10:50க்கு ஒவ்வொரு நாளும் ஜூம் இணைப்பில் வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு, மீண்டும் நாளை காலை 10:50 மணிக்கு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்கினிய பேராசிரியர் சக்திகுமாரவேல் ஆழியாரிலிருந்து. உள்ளங்களில் வேதாத்திரியம் வளர, உள்ளங்கையில் வேதாத்திரியம் மலர இணைந்திருங்கள் ஆழியார் ஜூமில் அனுதினமும். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.